அத்தியாயம் 31. துருவன் சில பெயர்களை மட்டும் சொல்லிவிட்டு பல பெயர்களை விட்டுவிட்டான். பிறகு விட்டுப்போன பெயர்களில் இருப்பவர்கள் வெளியே செல்லலாம் என சொல்லிவிட்டான். உங்களுக்கு இந்த இடத்தில் வேலை இல்லை எனவும் சொன்னான். ஒரு சிலர் சில முணுமுணுப்புடனும் புலம்பியபடியும் வெளியே சென்றுவிட்டனர். அதில் இளமதி மட்டும் துருவனிடம் வந்து கேள்வி கேட்டாள். ஏன் எங்களையெல்லாம் இன்டர்வியூ செய்யவே இல்லை? இன்டர்வியூ செய்யாமலே எப்படி நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த செய்யலாம்? இன்டர்வியூ பண்ணாதானே நாங்கள் உங்கள் வேலைக்கு திறமையானவங்களா இல்லையான்னு தெரியும் என அவனிடம் வாதாடவும் செய்தாள். ஆனால் துரு ஒரேடியாக, இங்கே பாருமா, வேலை இல்லை, சொன்னது தான், என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என அவன் கேட்டதோடு மட்டுமல்லாமல் வாட்ச்மேனிடம் சொல்லி அவளை வெளியே அழைத்து செல்லும்படியும் கட்டளையிட்டு விட்டான். இளமதிக்கோ என்ன செய்வது என்று புரியவில்லை. நாம் இப்போது என்ன சொல்ல முடியும்? நமக்கு வேலை கிடையாது, எல்லாம் அவ்வளவுதான். சௌந்தர்யா மேடம் வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன பிளான்னு கேட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் என்று நினைத்தவாறே அவளும் வெளியே செல்லும் போது திடீரென்று துருவன் வந்தான். ஏமா, உங்கள் பேர் இளமதி தானே கேட்கவும் அவளும் ஆமாம் என புரியாத விழிகளுடன் பார்வையை பார்த்து வைக்க, உங்களை சார் உள்ள கூப்பிட்டாரு என சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட இவளும் நெடுமாறன் இருக்கும் அறைக்குள் சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ சார் என அழைத்துவிட்டு அவள் அறைக்குள் செல்ல அவனும் என்று மட்டும் சொல்லிவிட்டு கணினியிலேயே ஆழ்ந்த பார்வையை பார்த்து கொண்டிருந்தான். அவன் முக்கியமான வேலையாக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்க திடீரென்று மதிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்தது. ஃபோனை எடுத்தாள். அதில் சௌந்தர்யா நெடுமாறனுடைய புகைப்படத்தை அனுப்பி வைத்திருந்தாள். அதில் தாடியுடன் கூடிய அவன் உருவப்படம் காட்டு புதற்குள் வைத்திருக்கும் மரங்களைப் போல முடிகளால் படர்ந்து இருந்ததால் அவளுக்கு அடையாளம் தெரியாமல் போனது. அதை எடுத்து பார்த்ததும் அவளுக்கு ஷாக் அடித்தது போல் ஆனது. ஐயோ, காலையில் இவங்கிட்ட தானே நானே வம்பு பண்ணேன். ஐயோ கடவுளே, நான் பார்க்காம போயிட்டேனே. எனக்கு இருக்கிற பிரச்சனையில் அந்த சௌந்தர்யா மேடம் ஃபோட்டோ கொடுக்க போது அவனை சரியாக பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரிகிறாரு. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சண்டையே போட்டிருக்கவே மாட்டேனே. பேசாமல் நீங்களே ஆட்டோவில் போங்க சார்னு சொல்லியிருப்பேனே என இளமதியும் யோசித்தாள். என்ன அங்கே நின்றுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? கம் ஹியர். சார், ஐ எம் ஸோ ரியலி சாரி சார். நான் தெரியாமல் யாரோன்னு நினச்சி எனக்கு ஏதேதோ. அவள் பேசவா எடுக்கும் முன்னே, சர்டிஃபிகேட் கொடு. என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாரு? நான் என்ன பேசிகிட்ருக்கேன், இவர் என்ன பேசுகிறாரு? இந்தாங்க சார் என அவள் கையில் வைத்திருந்த சர்டிஃபிகேட் அனைத்தையும் அவனிடம் கொடுக்க அதை புரட்டி பார்த்தவன், நாட் பேட். மேலும் அவள், சார், இந்த கம்பெனியோட ஓனர் நீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் தேவையில்லாமல் பேசியிருக்கவே மாட்டேன். எனக்கு இன்டர்வியூக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஆட்டோவை பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி சார் என மீண்டும் அவள் கேட்டாள். படிப்பு முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இதுக்கு முன்னாடி வேறு எந்த கம்பெனிலையும் நீங்கள் வேலை செய்யவே இல்லையா? இப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கீங்களா? மறுபடியும் அவள் பேவென முழித்தபடியே இருக்க அவளை பார்த்த நெடுமாறன் அவளின் முகத்தின் முன்னே சொடக்கிட்டபடி பேசினான். வாட்? நத்திங் சார். சிட். இட்ஸ் ஓகே சார். உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னா உட்கார்ந்து தான் ஆகணும். சிட். இன்டர்வியூவா? என்னையவா? நினைத்தவாறு அங்கே போடப்பட்டிருக்கும் இருக்கையில் அமர்ந்தாள். அவனுக்கு எதிர்ப்புறம் இருந்தவளால் அவனின் கண்களோடு கண் பார்த்து அவளால் பேச முடியவில்லை. மனம் முழுவதும் பயம் பரவி இருக்க, எப்படி அவன் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் சரியாக பதில் சொல்லிவிடுவோமா என பயத்துடனே இருந்தாள். எத்தனையோ கம்பெனிகளுக்கு வேறு ஏறி இறங்கி வந்தாள். அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் புத்தி கூர்மையாக பதிலும் சொல்லியிருந்தாள். ஆனால் இப்பொழுது இவனை பார்த்ததும் அவளுக்கு பேச்சே வரவில்லை. ஏனெனில் காலையில் நடந்த நிகழ்வு அப்படி. அதை பற்றி அவள் மன்னிப்பு கோரிய போதும் அவன் அதை பெரிதாக கண்டு கொள்ளவும் இல்லை. ஓரளவு மறந்து இருப்பாரோ என நினைத்து கொண்டாள். என்ன, காலையில் நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினச்சியோ? ஆமாம் சார். இல்லை சார். ஆமாவா இல்லையா? ஆமாம் சார். சாரி அகைன். சாரி. உன் சாரியெல்லாம் கொண்டு போய் குப்பையில் போடு என்றவன் டேபிளை ஓங்கி அடித்தான். அவன் செயலில் அவளும் பயந்த விழிகளுடன் அவனை பார்த்து வைக்க அவனும் அதை பார்த்து கொடூரமாக சிரித்து கொண்டான். என்ன, காலையில் பெரிய ராங்கிய என்கிட்ட பேசின, இப்போ என்ன பெருசாக பம்புற? சார், நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட். நீங்கன்னே இல்லை, அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் நான் அப்படித்தான் பண்ணியிருப்பேன். நாட் பேட். பட்
என்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்காம நான் உன் கூட வர சம்மதிச்சேன். ஆனால் நீ பெரிய இவ்வளாட்டம் பண்ணின. ஏன் நான் உன் கூட வரக்கூடாதோ? நக்கல் துணையில் பேச்சு இருந்தாலும் பற்களுக்கிடையே ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு பேச அதில் எரிச்சலுடன் இருப்பதும் கோபமாகவும் இருக்கிறான் என்பது தெரிய வந்தது இளமதிக்கு. அது எப்படி சார் நீங்கள் என் கூட வர முடியும்? எனக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சவரா இல்லை என்னோடய ஃப்ரெண்டா? என் கூட ஒன்றா வரதுக்கு எனக்கு இந்த மாதிரியான ஆம்பளைங்க கூட எல்லாம் ஒன்றா வர்றது பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் எப்படி உங்களை என் கூட ஒன்றா கம்பைன் பண்ணி வர முடியும் சொல்லுங்கள்? அதான் வேணாம்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கோங்க சார். அவள் தான் எதற்காக வந்தோம் என்பதை தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தாள். இவனை காதலித்து தன் கைவளைவுக்குள் போட்டு பிறகு அவனை ஏமாற்ற வேண்டும் என சௌந்தர்யா சொல்லியிருந்த வேலையை அவள் மறந்தும் போனாள். அது தெரியாமல் அவனிடமே சண்டைக்கு வந்திருந்தாள். சொல்ல போனால் கிடைத்த வாய்ப்பை அவள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவள் தவற விட்டுவிட்டாள். அவனை பார்த்தவுடன் அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. இப்போது தடுக்க மிக அருகில் இருக்கும் போதுதான் அவள் தெரிந்து கொண்டாள். ஓஹோ, ஆம்பளைங்க பக்கத்தில் உட்காந்தா உன்னுடைய கற்பு பறி போயிருமோ? சொன்னவன் அமர்ந்திருந்த இருக்கையை விட்டு சடார் என்று எழுந்தவன் அவளின் முன்னே வந்து நின்றான். சார், என்ன இப்படி பேசுறீங்க? அவன் தன் அருகே வந்து நிற்பதைக் கண்டவள் கொஞ்சம் பயம் இல்லை, அதற்கு மேலேயும் பயம் கொண்டாள். நெடுமாறனுக்கு இது புதுவிதமான உணர்வாக இருந்தது. எதற்காக நாம் இவளை நெருங்குகிறோம், எதற்காக என தெரியாமலேயே நெருங்கினான். அவனை பொறுத்தவரை அவள் தன்னை அவமானப்படுத்தி விட்டாள், அசிங்கப்படுத்தி விட்டாள் என நினைத்தான். அவளிடம் நெருங்கினான். ஆனால் அவளிடம் தப்பாக நடந்து கொள்ளும் எந்த எண்ணமும் அவனுக்கு இல்லை. ஆனால் அது அனைத்தையும் அவள் வரவைத்து விடுவாள் போல. அப்படியாகத்தான் இளமதி பயந்து நடுங்கினாள். ஏனெனில் அவள் அர்ஜுனிடம் படாத பாடுபட்டு எந்திரித்தவளாயிற்றே. ஆனால் எந்த ஒரு ஆண்மகனும் தன்னிடம் நெருங்கி வந்தாலும் அல்லது தனது அருகில் வந்து நின்றாலோ அவள் பயந்து நடுநடுங்கி போவாள். அவளின் பயத்தை கண்டு 2 அடி பெண்ணை நகர்ந்து சென்றவன் நெற்றியில் ஒற்றை விரலால் தேய்த்து கொண்டேன். உன்னை பார்த்த உடனே உனக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இப்போ என்னோட மைண்டு மாறிடுச்சு. உன்னை இந்த வேலையில் நான் செலக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பைத்தியமாடா இவன் என்பது போலவே அவள் பார்த்து வைக்க, நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் உன்னை இந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண வரேன். சும்மாவெல்லாம் இல்லைங்க மேடம். என் கூட வரக்கூடாதுன்னு நினச்சி தானே அந்த ஆட்டோவில் நீ மட்டும் தனியாக போன. இனி என் கூடவே இருக்கிற மாதிரியான ஒர்க்கு தான் உனக்கு நான் தரப்போகிறேன். என்ன நீ இன்னும் புரியலையா? இனிலேருந்து நீ என்னோட பிஏவா இருக்க போகிற. மீண்டும் அதே போல விழித்தாள். சார், ஆனால் வேலை அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்டுக்கு தானே கேட்டிருந்தீங்க. இப்போது என்ன என்னைய பிஏவா போட்டால் என்ன அர்த்தம்? ஏய், இது என்னோட கம்பெனி. எந்த பொசிஷனில் எந்த ஆளுங்களை போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். காலையில் என்னை நீ ரொம்ப டென்ஷன் பண்ணிட்ட. என் லைஃப்பில் இந்த மாதிரி யாரும் என்னை டென்ஷன் பண்ணதே கிடையாது. என்னை டென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் பெரிய இவ்வளாட்டம் நக்களை பொடிநடையாக நடந்து போங்கன்னு என்னையவே சொல்கிறியா? உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இந்த ஆஃபீஸில் இந்த நிமிஷத்துலேருந்து நீ என் கூட மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும். விட்டால் முகமும் உரசிக்கொள்ளும் அளவிற்கு அவளிடம் நெருக்கம் காமித்து பேசினான். இவ்வளவு நெருக்கமாக அவனுடைய மூச்சுக்காற்று அவள் முகத்தில் படர அவன் பேசி முடிக்கும் வரை அவள் கண்களை மூடிக்கொண்டாள். இருக்கையில் உள்ள சேரின் விளிம்பை பிடித்து கொண்டாள். பிறகுதான் நெடுமாறனுக்கும் தெரிந்தது தான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என அவனும் புரிந்து கொண்டான். அவளின் மீது இருந்து வந்த சந்தன வாசனை அவனின் நாசியில் நுழைந்து இதமான சுகத்தை கொடுத்தது. அவளின் ஈர இதழ்களை கண்டவன் அதை தொடும் இன்னும் திடீரென்று வந்து போக சடார் என்று தள்ளி நின்றான். அவனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டவன், உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு மதியத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும். அதுக்குள்ளே உன்னோட வேலைகள் என்னென்னுங்கிறத என்னுடைய பழைய பிஏ உனக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஓகே? ஓகே சார் என்றவள் வெளியேறி விட்டாள். துருவிடம் அவள் இனி இங்கு இல்லை, வேலை பார்க்கக்கூடாது என காட்டு கத்தலாக அவன் பேசிவிட்டு அறையை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு அவனது பர்சனல் அறைக்குள் சென்றபோதுதான் நிதானமாக ஒவ்வொரு விஷயமாக யோசனை பண்ண ஆரம்பித்தான். சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகைத்து கொண்டிருந்தவன் மனதில் வேறு விதமான எண்ணம் தோன்றி மறைந்தது. ஏன் இவளை இங்கிருந்து வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னு முடிவு பண்ணணும்? நல்ல குவாலிஃபிகேஷன் தான், பட் அவளை நான் கண்டிப்பாக வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன். எனக்கு அவள் காலையில் பண்ணதை பேசினதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாக வருது. அப்படியே விட்டுட்டு போனால் நான் நெடுமாறன் இல்லையே, அவளை ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். என்ன பண்ணலாம் என அவன் யோசனை பண்ணும்போது தான் திடீரென்று, ஏன் பேசாமல் அவளை நம்முடைய ஆஃபீஸில் வேலை செய்ய வைக்கணும்.
ரொம்ப வேலையை கொடுத்து ஐயோ அப்பா உங்கள் ஆஃபீஸ் வேலை செய்கிறதே வேணவே வேணான்னு அவள் ஓடி போகணும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்தே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னுடைய மனசும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் என நினைத்துதான் அவளை வேலையில் சேர்த்து கொண்டான். இதற்கு முன்னதாக அவனிடம் பிஏவாக வேலை செய்து கொண்டிருந்த துருவிடம் அனைத்து விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். அவனின் முயற்சியைக் கண்டும் அவனின் தொழில் திறமையைக் கண்டும் அவள் வியக்காமல் இல்லை. அதை துருவிடம் நேரடியாக பேசியே விட்டாள். பரவாயில்லையே சார், அவங்க சாரு படித்து முடித்ததும் அவங்க அண்ணனோட கம்பெனியை ஏற்றுக்காம இவனா தனியாக சுயமாக சம்பாதிச்சு பண்ணணும்னு நினைக்கிறாரே, இது எல்லாருக்குமே வராது சார் என அவள் சொல்லவும், ஆமாம் மேடம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். என்னதான் அவர் நல்லா படித்து பெரிய ஆளா ஆனாலும் தன்னுடைய அண்ணாவுடைய தயவு இல்லாமல் இது பண்ணி இருக்க முடியாது. ஆனாலும் கண்டிப்பாக நம்ம ஏதாவது தனிப்பட்ட முறையில் சாதிச்சே ஆகணும்னு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இனி அடுத்ததான் தஞ்சாவூரில் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறது இருக்குது. அப்போது நீங்கள் அவர் கூட போக வேண்டியது இருந்தாலும் இருக்கும் என அவன் சொல்லி முடித்ததும் மதியின் வெளிகளில் அத்தனை ஒரு பயமும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒருவாறு ஏற்பட அதை கண்ட துரு மெல்லமாக புன்னகைத்தான். பயப்படாதீங்க மேடம், எங்கள் சாரு பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பு. அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டார். லேடிஸ் கிட்ட 10 அடி தள்ளி நின்று தான் பேசுவார். அவர் தொழில் ரீதியாக நிறைய லேடிஸ் சந்திக்கிறதுக்கு இருந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்குவார். அவரோட பார்வை என்றைக்குமே தப்பாக இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளும் எங்களுடைய சாரு கிடையாது. அவர்கிட்ட நான் கடந்த 3 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் என அவன் சொல்லவும் இளமதியும் அதை மறுக்காமல் ஆமோதித்தாள். ஏனெனில் அவளுக்கு கண்டிப்பாக தெரியுமே, அறையில் அவனுக்கும் அவளுக்கும் இடையே அவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் அவன் கண் கழுத்துக்கு கீழே செல்லவில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தபடியால் துருவ் சொன்னதை அவள் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாள். அது என்னவோ தெரியல மேடம், என்னவோ உங்கள் ஃபோட்டோ பார்த்தாங்க. பார்த்த உடனே இந்த இடத்துல இந்த பொண்ணு வேலையை பார்க்கக்கூடாது, முதல்ல கிளம்பி போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணி தன்னோட பிஏவும் செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மேடம் என அவன் சொல்லவும் அதற்கு அவள் மென் புன்னகை புரிந்தாள். என்ன மேடம் சிரிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் என அவன் சொல்லவும், சொல்லக்கூடாதுன்னு இல்லை சார், அவருக்கும் எனக்கும் காலையில் முட்டிக்கிச்சு. அப்படின்னா என அவன் திரும்ப கேட்கவும் காலையில் நடந்த முழு விவரத்தையும் அவள் துருவிடம் சொல்லவும், ஏன் மேடம், எங்கள் சாரு யாருக்காகவும் கீழே அடிபணிஞ்சு வரவே மாட்டார். அப்படிப்பட்ட எங்கள் சாரே உங்களுக்கு கீழே வந்து உங்களோட வரதுக்கு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். நீங்கள் அவரோடவே ஒன்றா கம்பைன் பண்ணி போயிருக்கலாமே, இதில் என்ன இருக்குது, 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போக போகிறீங்க என துரு சொன்னான். அவளின் நிலையை பற்றி அவளுக்கு மட்டும் தானே தெரியும், துருவிற்கு என்ன தெரியும்? அதனால் அவள், இல்லை சார், இந்த ஊர் எனக்கு ரொம்ப புதுசு. அது மட்டும் இல்லாமல் என்னால் அவ்வளவு ஈஸியாக எந்த ஆண்கள்கிட்டையும் நான் பழகினதும் கிடையாது. ஏம்மா, நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ இதெல்லாம் ரொம்ப சகஜமாக போச்சு. எல்லா ஆம்பளைங்களையும் நம்பத்தகாத ஆண்கள் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில நல்ல குணங்களும் இருக்கும். நம்ம சாவர் அப்படிப்பட்டவங்க தான், ரொம்ப நல்லவர். சாரி, நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் போல. பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணா, விடுங்க என அவள் திடீரென்று அண்ணாவின் உறவிற்கு தாவி விடவும் துருவின் கண்கள் ஆச்சரியமாக அவளை பார்த்தது. அவன் மெலிதாக சிரித்து கொண்டான். பரவாயில்ல, இருக்கட்டும், என்னை யாரும் இந்த ஆஃபீஸில் அண்ணான்னு கூப்பிட்டதே கிடையாது. முதல்ல நீங்கள் தான் என்னைய அண்ணான்னு கூப்பிட்டுருக்கீங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் என்னை அண்ணான்னு கூப்பிடலாம். எனக்கு நீங்கள் அண்ணன்னு சொல்லும்போது என்னை அறியாமலே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு தோணுது. அது என்னன்னு என்னால் சொல்லவும் முடியலை. சரிங்கண்ணா, இப்போ நான் என்ன வேலை பார்க்கணும் என அவள் சொல்லி முடித்ததும் துருவின் போனிற்கு அழைப்பு வர அதில் இளமதியை உள்ளே அழைத்து வரும்படி அவன் கட்டளை இருந்தான். உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க என அவன் சொல்லவும், யாரு யாரு சார் என அவள் கேட்கவும், வேறு யாரு, சாரை தான் கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரியல, போய் கேட்டுட்டு வாங்க போங்க என அவன் சொல்லி அனுப்பி வைத்தான். எஸ் மிஸ் இளமதி, இன்னைக்கு உள்ள ஷெட்யூல் எல்லாமே துருவ் கிட்ட கேட்டியா? கேட்டுட்டேன் சார். ஓகே என அவன் சொல்லிவிட்டு அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியேறும் போது பின்னே அவளை திரும்பி பார்க்க அவள் நின்ற இடத்திலேயே இருக்கவும், என்ன உனக்கு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடணுமா? ஃபாலோ மீ சொன்னா புரியாதா? இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா என அவன் கேட்கவும், தெரியும் சார் என அவள் சொல்லவும், அப்புறம் என்ன, வா சொல்லிவிட்டு அவன் காரின் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறினான். அவனின் வேகத்தோடு எப்படியோ முட்டி மோதி அவனின் காரை வந்தடைந்தவள் அவன் ஏறிக்கொண்டதும் அவள் அங்கேயே அப்படியே நிற்கவும், என்ன மறுபடியும் உனக்கு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா? உள்ளவா என அவன் காத்து கத்தலாக கத்தினான்.
அங்கிருப்பவர்கள் அனைவரும் அவளை ஒரு மாதிரியாக பார்க்க அவளுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. சரி என்று அவள் உள்ளே போய் அமர்ந்து கொண்டாள். இளமதியின் பெண்ணை துருவனும் அவர்களின் காரை நெருங்கி வந்து நெடுமாறனை பார்த்து, சார், நான் வண்டி எடுக்கட்டுமா என கேட்க, நோ, நீ வேண்டாம், இதோ இவ இருக்கால, இவ ஓட்டுவா என சொல்லவும் மதியோ, என்னது நானா என வெளிப்படையாகவே பேசினாள். எஸ், நீ தான் வண்டி ஓட்டணும். ஏன், உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? ஏளனமான பார்வையுடன் அவனிடமிருந்து பதில் கேள்வி வந்தது. அதற்கு அவளும், எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது சார், சாரி. கார் கூட உனக்கு ஓட்ட தெரியல, நீ எனக்கு பிஏவா? நான்சென்ஸ், கீழே இறங்கு. மீண்டும் அவனின் பேச்சு வெளியே இருக்கும் நபர்களுக்கு தெள்ள தெளிவாக கேட்கவும் அவளுக்கு அவமானம் பிடிக்கி தின்றது. ஏன் தான் இவர் இப்படி பேசுறாரு? சுடுதனி சுடுதனி. பட்டை பேரும் தானாக வந்து கூட்டது. வண்டியிலிருந்து கீழே இறங்கினாள். துரு, நீ வண்டி எடு, அவனும் மூஞ்சியும் என பேசியபடியே அவன் துருவை வேலை வாங்க இளமதிக்கு கோபம் வந்துவிட்டது. அவளும் பதிலுக்கு, ஏன் சார், துருவன் சாரை வண்டி ஓட்ட சொல்றீங்க? ஏன், உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? கை பொத்தி சிரித்து அவனின் கேள்விக்கு அவனுக்கே திசை திருப்பி விட்டாள். யூ இடியட், ஹவு டேர் யூ என சொன்னவன் காரில் இருந்து கீழே இறங்கி வந்தான். அவளை கோபமாக பார்த்து கொண்டிருக்க, உன் கோபம் ஒன்றும் என்னை ஒன்றும் செய்யாதடா என்னும் விதமாக அவள் வேறு எங்கோ ஒரு பக்கம் பார்க்கவும் அவளை இழுத்து வன்மையாக முத்தம் பதித்தான் இதழில். அங்கு சுற்றி இருந்த நபர்களும் துருவும் ஆச்சரியம் மேலிட அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். அவளிடம் நீண்ட நேரம் இதழில் வன்மையாக முத்தம் பதித்து கொண்டிருந்தவன் விட்டால் அவளின் இதழை கடித்து சாப்பிடுவான் போல அந்த அளவுக்கு அவளின் இதழை வன்மையாக கையாண்டான். பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவளிடம் இருந்து தன்னை விடுபடுத்தி கொண்டவன் அவளை பார்க்காமல் வேறு எங்கோ பார்க்கவும் அவள் சடார் என்று அவனின் கன்னத்தில் அடித்து இருந்தாள். தன்னை இவள்தான் அடித்தாள் என தெரிந்ததும் அவனுக்கு ஏகபோக கோபம் மேலிட அவளை தூக்கிக் கொண்டு காரில் ஏறிக்கொண்டு கிளம்பியிருந்தான். துருவும் கார் பின்னாடியே போனான். அத்தியாயம் 32. அத்தனை பேர் முன்னிலையிலும் அவள் தன்னை அடித்தது நெடுமாறனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இவளை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என நினைத்தவன் இதழில் வன்மையாக முத்தமிட்டது மட்டுமல்லாமல் பூ போன்ற மென்மையான உடலை தூக்கி போட்டுக்கொண்டு அவன் போகும்போது அங்கு இருந்த அத்தனை சனமும் அவர்களை வேடிக்கை பார்த்தது. இதில் துருவும் அடக்கம். அவன் அந்த காரின் பின்னாடியே போனான். ஆனால் அந்த காரின் வேகத்திற்கு அவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. சிறிது தூரம் ஓடியவன் ஒரு கட்டத்தில் மூச்சு வாங்கியபடியே அங்கிருக்கும் ஒரு கல்மேடையில் அமர்ந்தான். போனவர்களை அவனால் வெறும் பார்த்து கொண்டே மட்டும்தான் இருக்க முடிந்தது. காரின் உள்ளே இளமதி அழுதபடியே அவனை திட்டிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தாள். இடியட், இனி எங்க கூட்டிட்டு போற? விடு என்ன என அவனை பிடித்து தள்ளினாள். ஆனால் புஜம் கொண்ட கைகளினுடைய அவனை எடுத்து தள்ளுவதோ அல்லது தள்ளி விடுவதோ அவளால் சாத்தியம் அல்லவே. நெடுமாறன் அவளை ஒரு கையிலும் ரோட்டில் ஒரு பார்வையும் வைத்தபடியே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான். அதிலும் மின்னல் வேகமாக போய்கொண்டிருந்தான். அது அவன் கோபத்தின் வெளிப்பாடு என்பது இளமதிக்கு புரியாமல் போனது. கிட்டத்தட்ட அவன் ஊரின் எல்லைக்கு வந்து விட்டான். அங்குள்ள ஒரு பெரிய மாளிகை போன்ற வீட்டில் அவளை இறக்கிவிட்டவன் வா என கூறினான். அவள் நான் வரமாட்டேன் என காரில் இருந்தபடியே கூறவும், உன்னை என்ன பண்ண போறேன் பாரு என மீண்டும் அவளை நெருங்கியவன் காரின் கதவை திறக்க அதில் அவள் வரேன் என கையை வைத்து காண்பித்து கீழே இறங்கி வந்தாள். வேகமான எட்டுக்கள் வைத்து அவன் உள்ளே செல்ல அவள் பின்னே சென்றாள். அங்கு இருக்கும் ஹாலில் அவளை தள்ளிவிட கீழே போய் விழுந்தாள். அதில் வலது கையின் முழங்கை சரியான அடிபட்டது. ஆ அம்மா, வலிக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ணு தெரியலையா? இப்போ எதுக்கு என்னை தள்ளிவிட்டீங்க? நீங்கள் ரொம்ப வரவு மீறி போய்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட நான் வேலைக்கு செய்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு அர்த்தமா என்று அவள் கேட்டாள். எஸ், அதே தான் நானும் சொல்கிறேன். எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இப்படி தேவையில்லாமல் பேசினா இந்த நிலைமைக்கு தான் ஆளாகணும். ஓஹோ, உங்ககிட்ட வர எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் இப்படி தான் பண்ணுவீங்களா? இதுவரை பார்த்த நெடுமாறனின் கோபம் சும்மா என்பது போல் இப்பொழுது அவன் காமிக்க அந்த கோபம் அவளுக்கு அச்சத்தையே ஏற்படுத்தியது. சொல்லிக்கிட்டே இருக்க. அருகே இருந்த பூச்செடியை எடுத்து ஓங்கி அவள் மீது எறிவதற்கு பதிலாக சுவற்றின் மேல் பட்டு தெரித்து அவளின் முன்னே வந்து விழுந்தது. பார்த்து அளந்து பேசு, இல்ல மரியாதை கெட்டுரும் பார்த்துக்கோ. இப்போ மட்டும் என்ன சார், என்னோட மரியாதை ரொம்ப நல்லா இருக்குதோ? அது எப்போவோ காத்துல பறந்து போயிருச்சு. அத்தனை பேர் முன்னாடியும் ச்சே, சொல்லவே எனக்கு அருவருப்பா இருக்கு.
நீங்களாம் ஒரு பெரிய இடத்து ஆம்பளைங்க, இதுல உங்களுக்கு கோட்டு சூட்டு வேற ஒரு கேடு என மீண்டும் அவள் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் பேசினாள். ஏண்டி, உன் வாயே சும்மாவே இருக்காதா? என்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கணுமா என அவளின் அருகே வந்ததும் அவள் விலகி ஓட பார்த்தாள். எங்கேயும் ஓட பார்க்காத, அதுக்கப்புறம் விபரீதம் ரொம்ப மோசமா இருக்கும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னோட தன்மானத்தை டச் பண்ற மாதிரியே நீ ஒவ்வொரு தடவையும் பேசுற. எனக்கு கோபம் வராம இருக்குமா? அதான் உன்னை அத்தனை பேர் முன்னிலையிலையும் நான் இப்படியெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா சாரியெல்லாம் என்னால் கேட்க முடியாது. உன்கிட்ட நான் எதுக்கு சாரி கேட்கணும்? எனக்கு கீழே வேலை செய்கிறவன் நீ. உன்கிட்ட சாரி கேட்டா அது எனக்கு தான் அவமானம். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீ என் வீட்லேயே தான் இருக்க போற. அடுத்த நாள் நீ என் கூட தான் வருவ. அது எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் ஒரு மாதிரி பேசணும். பெரிய சீன் போட்டல, நல்லா அனுபவி. எல்லாரும் உன்னை பற்றி பேசுறத பார்த்து கூனி குறுகி அந்த இடத்துல நிப்ப பாரு. அதை என் காதில் கேட்டதுக்கு அப்புறமா தான் இனி இந்த இடத்த விட்டு நீ போக முடியும் என மாறன் மிகவும் கொடூரமாக பேசி முடித்தான். ச்சே, என்ன கீழ்த்தரமான எண்ணம் சார் உங்களோடது. இப்படியெல்லாம் கூட யாராவது யோசிப்பாங்களா? நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள்னு. ஓஹோ, நான் உன் கனவுல வந்திருக்கேனா? ஆ, என்ன எப்போ பாரு பேன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க? முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி முழிக்கிற அந்த 2 கண்ணையும் தோண்டிடுவேன் பார்த்துக்கோ. ஆ, பாரா மறுபடியும். சார் போதும் சார், உங்க விளையாட்டெல்லாம். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்க, நானே தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். தயவு செஞ்சு என்னை போக விடுங்க. நான் என்னோட ஹாஸ்டலுக்கு சரியான நேரத்துக்கு போகலைன்னா ஹாஸ்டல் வார்டன் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் 10 மணிக்குள்ள அங்கே போய் ஆகணும் என்று தவறு எல்லாம் அவள் மீது போட்டுக்கொண்டாள். நான் ஒரு டைம் முடிவெடுத்துட்டா அதுலேருந்து மாற மாட்டேன். இன்னைக்கு நைட்டு நீ இங்கே தான் ஸ்டே பண்ணணும். நாளைக்கு என் கூட தான் நீ வரணும். ஓகே, தட்ஸ் இட். முடிஞ்சது, கிளம்பலாம். சொல்லி முடித்துவிட்டு அவன் மேலே இருக்கும் படிக்கட்டுகளில் ஏறி அவனது அறைக்கு சென்று மேலே இருந்தபடியே கீழே எட்டி பார்க்க அவளும் அவனையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து ஒரு ஏளனமான சிரிப்பை சிரித்தவன் அறைக்குள் சென்று கதவை படீர் என்று அறைய அந்த சத்தம் அவளுக்கு நன்றாகவே கேட்டது. கதவு திறந்தே இருப்பதை கண்ட இளமதி, அப்பாடா, எப்படியோ கதவு திறந்துதான் இருக்கு, இப்பவே ஓடி போயிடலாம் என்று நினைத்து அவள் ஓட பார்க்க அங்கே அவளுக்கு முன்னே 2 நாய்கள் குலைத்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அவள் ஒரு நிமிடம் நடுநடுங்கி போய்விட்டாள். ஆத்தாடி, என்ன இப்படியெல்லாம் நாயெல்லாம் வச்சு பயமுறுத்துறாரு? கடவுளே, அப்ப நான் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாதா? ஐயோ என தலையில் கை வைத்து அங்கே போடப்பட்டிருக்கும் சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து குளித்துவிட்டு வெளியே வந்த நெடுமாறன் கீழே ஹாலுக்கு வந்து நீராக சமையல் அறைக்குள் சென்றான். அங்கு ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருக்கும் பாலை எடுத்து பாலை காய்ச்சினான். பிறகு ஒரு பிரெட் துண்டை எடுத்து டோஸ்ட் செய்து கொண்டிருந்தான். அவளுக்கு இங்கு கபகபவென்று பசிக்க ஆரம்பித்து விட்டது. மெல்லமாக சமையல் அறையை எட்டி பார்க்க இஞ்சியும் ஏலக்காயும் தட்டி போட்டு டீ போட்டிருப்பான் போல. அப்பா, வாசனை செமையா இருக்கே, ஐயோ பசிக்குதே என வயிற்றில் தடவியபடியே அவள் அமர்ந்திருந்தாள். இடையில் முட்டையின் வாசனையும் வர அவளுக்கு பசி பொறுக்க முடியவில்லை. மெல்லமாக எழுந்து சமையலறைக்குள் சென்று எட்டி பார்த்தாள். ஏய், எதுக்கு இங்கே வந்த என கேட்டான் மாறன். சமையக்கட்டுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிடுதான் என முணுங்க அது அவன் காதல் தெளிவாக கேட்டது. சமையக்கட்டுக்கு சாப்பிட தான் வருவாங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் நீ ஏன் வந்த? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன சார், நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது தாங்கலை என வாய் விட்டே கேட்டு விட்டாள். சாப்பாட்டில் எல்லாம் மானம், வெக்கம், ரோஷம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல என அவளுக்காகவே அவள் சமாதானப்படுத்தி கொண்டாள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யூ கேன் கோ. அட பாவி, சாப்பாடு கேட்டால் கூட கொடுக்க மாட்டியா? இது என்னடா கொடுமையா இருக்கு? இப்படி தொட்டதுக்கெல்லாம் சிறு சிறுன்னு விழுந்தா இவரை நான் எப்படி லவ் பண்ண போறேன்? ஐயோ, சௌந்தர்யா மேடம் கொடுத்த ப்ராஜெக்ட் நான் எப்படி முடிக்க போறேன்? முடிக்கலனா என்னோட ஆசிரமத்து குழந்தை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கே. அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கோ. எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. என் வயிற்றுக்கு ஏதாவது ஒன்று போட்டுட்டு உன் நினைவலைகளுக்கு நீ போமா. வயிற்றுல இருக்கிற பெருங்குடலும் சிறுங்குடலும் போட்டி போட்டு கொண்டு அவளை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருந்தது. அவளின் நிலையை நன்றாக தெரிந்து கொண்ட நெடுமாறன், வேணுடி, உனக்கு நல்லா வேணும் என வேண்டுமென்றே அவள் கண்படும் அளவிற்கு எதிரே அமர்ந்து டீயையும் பிரெட் டோஸ்டையும் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அட பாவி, பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றான், நீ எல்லாம் நல்லா இருப்பியா
என்று அவள் மனதுக்குள் அவனை போட்டு வறுத்து எடுத்துக்கொண்டிருந்தாள். ஆனால் இவனோ வறுத்தெடுத்து முடித்த டோஸ்டை வெகு ருசியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். சார், எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்ககிட்ட கேட்டா தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனால நானே எனக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சுக்கிறேனே என அவள் சொல்லவும் அவன் அவளை வினோதமாக ஒரு பார்வை பார்த்து வைத்தான். இந்த பார்வைக்கு என்னடா அர்த்தம்? ஒன்று முடியும்னு சொல்லு, இல்லைனா முடியாதுன்னு சொல்லு. இப்படி படுத்துறானே என்று அவனையே பார்த்தாள். சரி போ, ஆனா நீ சமைச்ச சாப்பிட அங்க ஒன்றும் இல்லை. ஆ, இதுவும் இப்படியா? எதுலனாலும் அடிக்கலாம், சாப்பாட்டில் அடிக்கிறானே. ஹலோ, என்ன ரொம்ப பசிக்குதா? கேள்வியில் இப்போது நக்கல் இல்லை, மாறாக மாறனின் முகத்தில் சிறு முகமாற்றம் தெரிந்தது. அது என்னவென்று பெண்ணவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேற வழியே இல்லை. வயிற்றுல ஈரத்துணியை கட்டிக்கிட்டு பேசாம படுத்து தூங்க வேண்டியதுதான் என அவளுக்காக அங்கு எங்கே அறை இருக்கும் என அந்த வீட்டை சுற்றி பார்வையிட்டாள். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? என்ன வேணும் கேட்டான். கேட்டா மட்டும் உடனே எல்லாத்தையும் கொடுக்க போறியா? பெரிய கருணை பரபரப்பாரு. சரியான கஞ்ச பிஸ்னாரி பையனா இருப்பான் போல. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு வேற சொல்லிட்டீங்களே. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஏதாவது இங்கே ரூம் இருக்குமான்னு சொல்லுங்க. நான் பேசாமல் அங்கே போய் படுத்துக்கிறேன். ஓ, நாட் பேட் என்று சொன்னவன் தன்னிச்சையாக அவளின் இதழை பார்த்தான். அதில் அவன் ஏற்படுத்திய காயம் இருக்க இன்னும் அழுத்தமாக கடிச்சிருக்கலாம் என்றான் வெளிப்படையாக. என்ன சார், கொசுவியா? இங்கே கொசு தொலையெல்லாம் இல்லையே, உங்களை கடிச்சதா? ஆ, பார்க்குறாரு இல்லா, உன்னையே வச்ச கண்ணி எடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படியே மெயின்டைன் பண்ணு, அப்படியே லவ்வுக்கு ரூட்ட போடுவோம் என்று மேலும் அவனை ரசனையுடன் பார்க்கிறேன் என்று ஒன்றரை கண்ணில் பார்த்தாள். மிகவும் கேவலமான பார்வையை பார்த்தாள். அந்த பார்வைக்குண்டான அர்த்தம் நெடுமாறனுக்கு புரியவில்லை. என்ன பார்வை இது என்பது போலதான் அவன் பார்த்தான். நெடுமாறனிடம் ஒரு விதமான மௌன நிலைக்கு ஒருமாறு இருந்தான். ஆனால் அந்த மௌன நிலையை கெடுக்கும் விதத்தில் அவளின் பார்வை வேறு விதமாக போனது. அஷ்டகோணலாக முகத்தை வளைத்து சிரித்து கண்களோடு கண்களால் பார்த்து காதல் செய்கிறாளாம் பயமுள்ள. அதில் யார்தான் மயங்க போகிறார்கள்? நம் நெடுமாறன் மட்டும்தான் மயங்க வேண்டும். அவன் அதில் மயங்கவெல்லாம் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அவளின் இதழிலேயே அவனுடைய கண்கள் பதிந்து இருந்தது. யதார்த்தமாக தான் அவளின் முகத்தை முழுமையாக பார்த்ததும் அவனுக்கே சற்று ஒரு மாதிரியாகி விட்டது. இவன் ஏன் என்னை இப்படி ஒரு மாதிரி பார்க்குறா? சரியில்லையே எனும் எண்ணம் அவனுக்குள் இப்பொழுது உருவாக ஆரம்பித்து இருந்தது. ஏய், என்ன? திடீரென்று அவன் கேட்ட கேள்வியில் சிறு அதட்டல் உருவாகவும் அதில் பயந்து நடுங்கியவள், ஒன்றும் இல்லை சார், எனக்கு ரூம் கேட்டேன், படுக்கணும் என அவள் சொன்னாள். அதோ அங்கே 2வது ரூமில் நீ படுத்துக்க என்று மேலே இருக்கும் 3 அறைகளில் 2வது அறையை அவளுக்கு கொடுத்துவிட்டு அவன் சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டான். கடைசி வர ஒரு வாய் சாப்பிட்றியான்னு கூட கேட்காம எடுத்துட்டு போயிட்டானே கொஞ்சம் பையன் என புலம்பியபடியே அவன் தனக்காக ஒதுக்கிய அறைக்கு அவள் சென்றாள். ஒரு பக்கம் பசி, மற்றொரு பக்கம் அவள் காலையிலிருந்து அயராது ஓடிக்கொண்டே இருந்த களைப்பில் அவளுக்கு தூக்கம் ஒரு பக்கம் வர அறைக்கு உள்ளே வந்தவள் படுக்கை இருப்பதை பார்த்ததும் உடனே அதில் குப்புறப்படுத்த தூங்கிவிட்டாள். நெடுமாறனிடம் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவனது அறைக்கு சென்றவன் அவனது மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். மடிக்கணினியை திறந்து அவன் வேலை செய்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று அவனின் முகமும் அவள் இதழும் மட்டுமே நொடிக்கு ஒரு முறை வந்து போனது. என்னது புதுவிதமான உணர்வு? எதுக்காக அவளோட முகம் எனக்கு வந்துட்டு போகுது? என்ன ரீசனாக இருக்கும் யோசித்தான். அப்பப்பா, என்ன மாதிரியான லிப்ஸ் அது! சுவைக்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. லிப்ஸா? இல்லை ஏதாவது தேன்மிட்டா வாங்கிட்டு வந்து லிப்ஸில் தடவி வச்சிருப்பாளோ? என்னதான் நெடுமாறன் வெளிநாட்டில் படித்து இருந்தாலும் அங்கு அவர்களின் கலாச்சாரம் அவனுக்கு சற்றும் பிடிக்காது. அவனுக்கு நம் தமிழ்நாட்டினுடைய பண்பு, கலாச்சாரம் இவைகளை மட்டுமே அவன் நேசித்தான். அங்கே வெளிநாட்டவர்கள் முத்தம் கொடுத்து கொள்வது மிகவும் சகஜமான விஷயமாக இருக்கும். அவர்கள் பொது இடங்களில் கூட முத்தம் கொடுத்து கொள்வார்கள். அவ்வளவையே அவன் படிக்கும் இடத்தில் அவனுடன் பழகிய மற்ற சக நண்பர்கள் தன் கேர்ள் ஃப்ரெண்டிடம் எப்படி இருந்தோம் என்பதை கூட விலாவரியாக பேசிக்கொள்வார்கள். அதையெல்லாம் கேட்கும் சூழ்நிலை அவனுக்கு வந்தாலும் கண்டும் காணாமலும் சென்று விடுவான். இல்லையெனில் அவர்கள் இதைத்தான் பேசப் போகிறார்கள் என தெரிந்தவுடன் அந்த இடத்தை விட்டு வெளியே நகர்ந்து விடுவான். இப்படியாகத்தான் அவன் வெளிநாட்டில் படித்து முடித்து இருந்தான். எனவே அவர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் அவனுக்கு பிடிக்காமலே போனது. பிறகு
படிப்பு முடிந்து அவன் இந்தியாவிற்கு வந்ததும் வேலை செய்ய வேண்டும், பிசினஸ் செய்ய வேண்டும் என ஓடிக்கொண்டிருந்தான். அதனால் பெண்களை பற்றிய உணர்வு அல்லது அவர்களின் உடைய ஸ்பரிசமோ அவனுக்கு இருந்தது இல்லை. வலுக்கட்டாயமாக சில பெண்கள் அவனை ஒட்டிக்கொண்டு நகர்ந்து வந்தாலும் அவன் அவர்களை விட்டு சென்று விடுவான். ஏன் சில சமயங்களில் நீ கேயா என கூட கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டவனின் வாங்கி உடைக்காமல் அவன் வந்ததும் இல்லை. தலைக்கு மேல் இப்பொழுதும் கோபம்தான் அவனுக்கு இருக்கும். மூக்கின் மேல் கோபம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தலைக்கு மேல் கோபம் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? அது நம்முடைய நெடுமாறனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சின்ன உப்பு சப்பு இல்லாத விஷயமாக இருக்கும். அதற்கெல்லாம் கூட அவன் கோபப்பட்டுக் கொள்வான். சிறு வயதினுடைய பழக்கம் அது. அவனுக்கு மாறவும் போவதில்லை. இந்த பழக்கத்தினால்தான் ஒரு கட்டத்தில் இளமதியை வெறுக்கவும் போகிறான். அது நம் கதையின் போக்கில் பார்க்கலாம். படுக்கையில் வந்து விழுந்த இளமதிக்கு தூக்கம் கண்ணை திரட்டிக்கொண்டு வர அவள் நன்றாக உறங்கியும் போனாள். சிறிது நேரம் கழித்து திடீரென்று அடிவயிற்றில் சுரீர் என்று வலி வந்தது. அதையும் அவள் பொருட்படுத்தாது மெல்லமாக புரண்டு படுத்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் இருக்க இருக்க வலி மேற்கொண்டு அதிகரித்து கொண்டே இருக்கவும், சரி பசிக்காக தான் நமக்கு வலிக்குதோ போல என நினைத்தபடியே அவள் குப்பரப்படுத்து தூங்கினாள். ஆனால் உறக்கத்திற்கு மேலேயும் வலி அதிகமாக்கிக் கொண்டே போய்க் கொண்டிருந்தது. எழுந்து குளியல் அறைக்கு சென்று பார்த்தபோதுதான் அவளுக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்துவிட்டது என அவள் புரிந்தும் கொண்டாள். அலுவலகத்தில் இருந்து அவளை அப்படியே அழைத்து கொண்டு வந்ததோடு சரி. சாப்பிட்டாயா? உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. அவனை பொறுத்தவரை அவளை இன்றைக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும். ஏதாவது ஒன்று அவளை செய்தே ஆக வேண்டும் எனும் எண்ணம் மட்டுமே அவனுக்கு இருந்ததால் பெண்களினுடைய கஷ்டம் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. இளமதி அதிகாலையில் எழுந்து ஒரு முறை குளித்தாள். மீண்டும் படுக்க செல்லும் முன் ஒரு முறை குளித்துவிட்டு தான் படுப்பாள். ஆனால் இன்றைக்கு குளித்துவிட்டு படுக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஏனெனில் அவளுக்கு மாற்றிக்கொள்ள மாற்றுடை இல்லை. அதனால் அப்படியே படுத்தும் உறங்கினாள். பசியை ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டாள். தன்னுடைய தோழி கனிகா அவளுக்கு வரும் சாப்பாட்டை கூட இளமதிக்கும் தந்து விடுவாள். ஏனெனில் இளமதி பசி பொறுக்க மாட்டாள் என்பது கனிகாவிற்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்க நெடுமாறன் அவளை பார்க்க வைத்துக் கொண்டே சாப்பிட்டது அவளுக்கு மிகவும் வேதனையை அளித்தது. என்னதான் அவள் ஆசிரமத்தில் அனாதையாக வளர்ந்திருந்தாலும் உண்ண உணவு, உடுக்க உடை என கஷ்டம் இல்லாமல் தான் வளர்ந்தாள். ஆனால் நிறைய அவமானங்களை சந்தித்திருக்கிறாள். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இரத்தப்போக்கு கசியும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இளமதிக்கு சற்று அதிகமாகவே இரத்தப்போக்கு ஏற்படும். அந்த நாட்களில் அவள் ஒரு நாளாவது விடுப்பு எடுத்துக்கொள்வாள். ஐயோ கடவுளே, இப்போ என்ன செய்யறது? கண்டிப்பாக பேடு வேணுமே, ட்ரெஸ்ஸு மாற்றணும், குளிக்கணும். ஐயோ என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு கேட்டதுக்கு தராமல் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தார். இப்போ எனக்கு பேடு வாங்கி கொடுங்க, நான் குளிக்கணும், எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், இதெல்லாம் கேட்டால் அவர் செய்வாரா? இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். அட்லீஸ்ட் என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் என்னோடய ரூமில் விட்டாலே போதும். நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். கடவுளே, எனக்கு எப்படியாவது உதவி பண்ண என நினைத்தபடியே அவள் அங்கு இருக்கும் இருக்கையில் அமர்ந்து விட்டாள். 1 மணி நேரத்தில் 5 முறையாவது குளியல் அறைக்கும் படுக்கைக்கும் மாறி மாறி போயிருப்பாள். இதற்கு மேல் அவளால் பொறுக்க முடியாமல் போகவே, பொறுத்தது போதும், அவரிடமே நேரடியாக கேட்கலாம் என நினைத்து அவனின் அறையின் கதவை தட்டினாள். ஏற்கனவே அவளால் சரியாக வேலை செய்ய முடியாமல் தன் நினைவுகளில் அவளின் முகம் வந்து போய்கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு விதமான எரிச்சலை ஏற்படுத்த கதவு தட்டவும் அந்த சத்தத்தில் அவனும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அங்கு இளமதி இருப்பதை அவன் பார்த்தான். என்ன வேணும்? சார், என்னை கொண்டு போய் என்னோட ஹாஸ்டலே விட்டுடுங்க. ஏய், உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாது. நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் தங்கணும். நாளைக்கு காலையில் என் கூட தான் ஆஃபீஸ்க்கும் வரணும். திருப்பி திருப்பி என்னால் சொல்ல முடியாது. கிளம்பி உன்னோட ரூமுக்கு போய் படு போ. கடுமையான பேச்சு கடகடவென வந்தது. சார் ப்ளீஸ், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. என்னைய கொண்டு போய் ஹாஸ்டலை விட்டுடுங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்களேன் என அவள் ஆணவரை கெஞ்சி பார்த்தாள். இல்லை, முடியாது. சார் ப்ளீஸ். இடியட், உறஞ்சன வையே. என்னடி பாவமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு சீன் காமிச்சிட்டு இருக்கியா? என்கிட்ட காலையில் என்ன பேச்ச பேசின? என்ன ஒரு நக்கல், என்ன ஒரு கிண்டல். என்கிட்டயே நீ அந்த மாதிரியா பேசுவியா? இந்த நெடுமாறனை பற்றி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல.
நான் யாரு என்னங்கிறத இன்னைக்கு உனக்கு நான் காமிப்பேன். அதுக்காக தான் உன்னை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக என் கூடவே ஸ்டே பண்ண வச்சுருக்கேன். ஐயோ கடவுளே, போதும், நிறுத்துங்க சார். நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஹாஸ்டலுக்கு போகணும். நான் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவனை பார்க்காமல் வேறெங்கோ பார்த்தாள். என்ன உன்னோட சுச்சுவேஷன்? ஓவர் சீனு. ச்சே, சொல்லியவன் முகத்தை சிலுப்பினான். நான் பீரியட்ஸ். ஸோ வாட்? உள்ளே போ. நான் சொன்னது தான். நீ இங்கே தான் இருக்கணும். அத்தியாயம் 33. நான் பீரியட்ஸ் என்று அவள் சொல்லி முடிக்க அவனோ ஸோ வாட் என கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வியை. அவளால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. என்ன மாதிரி மணியத்தன் இவன்? ஓரளவு பீரியட்ஸ்னா என்னன்னு தெரியாது போல. அப்படியாக இருக்குமோ? இந்த காலத்தில் பிஞ்சில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் போகுமா? இல்லை தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே இப்படி பண்ணுறாரா? அப்படியாக கூட இருக்கும். என்னைய பழி வாங்கணும்னு நோக்கத்தோடு தானே இன்றைக்கி இங்கே நைட்டு ஸ்டே பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் இருக்கும். ஆனால் என்னால் கட்டாயமாக முடியாதுப்பா. எப்படியாவது இங்கிருந்து போயாகணும். எண்ணங்கள் பலவாறு அவளின் மனதில் சிந்தி அடிக்க அவனும் என்ன இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க, போன்னு சொன்னால் போக மாட்டியா என்று சொன்னதும், அப்போது நான் ஹாஸ்டலுக்கு போகட்டுமா சார் என இவள் கேட்கவும் அவனுக்கு கோபம் போய் சிரிப்பு வந்து விட்டது. வந்ததிலிருந்து அவனும் பார்த்து கொண்டே தானே இருக்கிறான். இளமதியின் பேச்சும் துருதுருவெனவோடும் அவளின் குண்டு கண்களிலும் ஒரு விதமான உணர்வுகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது ஏதோ சிறு குழந்தையை பார்ப்பது போல அவனுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்த அவளை கடுமையாக தண்டிக்க அவனால் முடியவில்லை. ஓ, அப்படி இருக்கிறவங்க தான் அவளோட லிப்ஸில் கிஸ் பண்ணினீங்களா சார்? இளமதி, நான் ஹாஸ்டலுக்கு போகட்டுமா என கேட்டதும் அவனும் சரி என்ன சொல்லத்தான் நினைத்தான். ஆனால் அவளிடம் சற்று சீண்டி விளையாட அவனுக்கு எண்ணம் தோன்றியது. யோ முரட்டு சிங்கம், எனக்கு பீரியட்ஸ்னு சொன்னா உனக்கு புரியாதா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கியா? பொறுக்கலையிட முண்டோம். என்னால் நிற்க கூட முடியல. இப்படி ஒழுக்கமா எனக்கு பேட் வாங்கித்தா, இல்லைனா என்னை கொண்டு போய் ஹாஸ்டலுக்கு விடு, இல்லை மரியாதை கெட்டுரும். கோபத்தில் தன் யாரை பேசுகிறோம் என்று தெரியாமல் அவள் படபடவென புரிந்து தள்ளிவிட்டாள். அவளின் உடல்நிலை அப்படி. அதனால்தான் தன் எதிரில் இருப்பவர் தன்னுடைய பாஸ் என அறியாமல் கண்ட வேணிக்கு அவள் பேசி முடித்து விட்டாள். அவளின் பேச்சுக்கள் அத்தனையும் கேட்டு முடித்தவன் இரு கைகளையும் மார்பின் குறுக்கே வைத்து அவளை பார்த்து ஒரு பெரும் நெடுமூச்சை விட்டான். பிறகு அவளையே மேலிருந்து கீழ் வரை பார்த்து முடித்தான். ஐய, என்ன இப்படி பார்க்குறாரு என அவளுக்கு யோசனை வராமல் இல்லை. சார், என்னை பார்த்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இல்லை புரிஞ்சுக்கிட்டே வேணும்னே இந்த மாதிரி பண்ணுறீங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ ஒரு ரூமில் போயிரு, கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். ஹலோ ஹலோ, நான் என்ன பேசிகிட்ருக்கேன்? நீங்கள் என்ன என்னை ரூமில் போய் இருக்க சொல்கிறீங்க? 10 அடி தூரத்தில் தள்ளி நின்று பேசிக்கொண்டிருந்த நெடுமாறன் திடீரென்று அவளின் அருகே நெருங்கினான். இடுப்பின் கீழே வெறும் ட்ராக் பேண்ட் மட்டும் போட்டுவிட்டு மேலே எந்த ஆடையும் இல்லாமல் வெற்றிட மார்பினில் அவனை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் பலம் கொண்ட அவனின் புஜங்களை பார்த்தாள். அவளின் கைகளை இறுக்கமாக பிடித்து, உன் வாயை கொஞ்ச நேரம் மூடுறியா? உனக்கு நாப்கின் வேணுமா வேணாமாடி என கேட்டான். கிறுக்கி, ஏதாவது பேசி தொலை. எது கேட்டாலும் வேன்னு முழிக்கிற. வாய் மட்டும் அண்டாவாய் போகுது. ஆ ஆ ஆ வேணும் சார், கண்டிப்பாக வேணும். அதான் சொன்னேன், ரூமில் போயிரு, கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். அவளும் சரி என சொல்லிவிட்டு அவளின் அறைக்கு சென்றாள். தனது அறைக்குள் சென்றவன் சட்டையை மாட்டிக்கொண்டு அவளின் அறைக்கு சென்று கதவை தட்டினான். அவள் வெளியே இருந்து உள்ளே இருந்தபடியே என்ன என்று கேட்க, என்ன பிராண்ட் என கேட்டான். அது சொல்லவும் ஓகே ரைட் என சொல்லிவிட்டு அவன் மடமடவென கீழே இறங்கி சென்று விட்டான். வந்தாரு, கேட்டாரு, போயிட்டாரு. காரை எடுத்துக்கொண்டு போகும் அவனையே ஜன்னலின் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். சரியான வசீகரமானவன் இவன். வசீகரன். இவனுக்கு நெடுமாறன்னு பேரை விட வசீகரன் பேர் வச்சிருக்கலாம். என்னதான் சிறு சடன்னு விழுந்தாலும் அட்லீஸ்ட் இப்போவாது நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாரே, அது வரைக்கும் சந்தோஷந்தான்.
அவரிடம் இருந்து தப்பித்து போக எனக்கு வழி கிடைச்சும் ஏன் நான் போகல? என் இதழில் அவன் இதழ் பதித்த போதே நான் அங்கிருந்து ஓடி போயிருக்கணும். எனக்கு முத்தம் கொடுத்துட்டு சில கண நிமிடங்கள் என்னையே பார்த்துட்டு இருந்தானே, அப்போவே நான் எங்காவது ஓடி இருக்கலாம். சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ஆனால் ஏன் நான் பயன்படுத்திக்காம போயிட்டேன்? என்ன ஆச்சு எனக்கு? இவரை நான் காதலிக்கிறேனா? அப்படி ஒரு எண்ணமெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. ஏன் இந்த தடுமாற்றம்? அதுவும் அவன் கண்ணை பார்த்தா கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாமல் என்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கும் போது இவனை எப்படி நான் காதலிப்பேன்? நீ காதலிக்கிறியோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இவனை நீ காதலிக்கிற மாதிரி நடிச்சு தானே ஆகணும். அவனை உருக காதலிச்சு கடைசியில் நீ ஏமாத்திட்டு போய் தானே ஆகணும். உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையே. ஆமாம், அது சொல்லு முதல்ல. வேற வழி இல்லைதான். அவளின் அரை கதவு தட்டப்பட்டது. வெளியே நெடுமாறன் தான் நெடுஞ்சான் கிடையாய் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அவளின் கையில் அவளுக்கு வேண்டிய அனைத்தையும் வாங்கிவிட்டு வந்து பிறகு உணவு பையையும் கையில் கொடுத்தான். இந்தா, குளிச்சுட்டு சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியே கடக்கும் முன் அவள், சார் ஒரு நிமிஷம் என்றாள். அவனும் என்ன என்று கேட்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் என சொல்லவும், எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? இல்லை, எனக்காக இந்த நேரத்தில் போய் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ. இதனால் நீ மயக்கம் போட்டு விழுந்து அதனால் எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சுடா. அதெல்லாம் யார் பார்க்குறதாம்மா? உனக்கு செலவு பண்ணுறதுக்கு முதல்ல நான் யாருடி? இங்கே பாரு, உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, உனக்கு தேவையான நாப்கின், அப்புறம் உனக்கு தேவையான சாப்பாடு, இது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன். மொத்தமாக 2500 ரூபாய் ஆச்சு. இதை உன்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன். அப்பப்பா, ரொம்ப தான். சரிங்க சார், எனக்கும் எதையும் ஃப்ரீயாக வாங்கி பழக்கம் இல்லை. என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை. என்னோடய பர்ஸு எல்லாமே ஹாஸ்டலில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் என்னோடய மாத சம்பளத்தில் பிடிக்க தேவையில்லை. நாளைக்கு உங்களுடைய 2500 ரூபாயை கொண்டு வந்து தந்துடுறேன். ரொம்ப பெரிய ரோசக்காரி தான். நீங்கள் ரொம்ப பெரிய நியாயக்காரர் தான். இங்கே பாரு, நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன். என் கூட பேசும்போது பார்த்து பேசு, இல்லை விபரீதம் மிகவும் மோசமாக இருக்கும். நானும் அதே தான் சார் சொல்கிறேன். என்கிட்ட பேசும்போது என்னை கேவலப்படுத்தாத மாதிரி பேசுங்க, இல்லைனா நானும் இப்படித்தான் பேசுவேன். இப்போ யாரடி உன்னை கேவலப்படுத்திட்டாங்க? கேவலப்படுத்தலை? என்ன நீங்கள் கேவலப்படுத்தலை? அத்தனை பேர் முன்னாடியும் என்னோட லிப்ஸில் மொத்தம் கொடுத்தீங்களே, இது கேவலம் இல்லையா? நீங்கள் ஒரு ஆண், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனால் நான் ஒரு பொண்ணு. இப்படி நடந்துச்சுடா என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? எனக்கு யார் மாப்பிள்ளை தருவாங்க? அவளின் பேச்சில் நக்கலாக அவளை பார்த்து சிரித்தவன், ஓஹோ, இது சாக்க வச்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியோ? யாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? உங்கள் மூஞ்சியை கண்ணாடியில் கொஞ்சமாவது பார்த்துருக்கீங்களா சார்? உருன்னு உர்றாங்கொட்டையாட்டம். உங்களை எவனாவது ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஒன்று தான். பாலும் கிணத்துல போய் விழுகிறதும் ஒன்று தான். எப்போ பாரு மூஞ்சியை முசுராட்டம் வச்சுக்கிட்டே இருந்தா உங்களை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? பத்தாததுக்கு வாங்கி தர எல்லா பொருளுக்கும் கணக்கு வேற பார்க்குறீங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு யார் பொண்ணு தருவாங்க? உங்களை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நெவர், சான்ஸே இல்லை. ஏய், போதும், நிறுத்துடி. இதுவரை அவன் இழுத்து பிடித்து வைத்திருந்த கோபம் இப்போது வெளியே வந்து விட்டது. சிவந்த விழிகளுடன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். ஆஹா, பெரிய இவர் சொன்ன உடனே நான் வாயை முடிக்கிட்டு போயிடுமோ? என்னால் வாயை முடிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய அநியாயம். அதை விட பசிக்குதுன்னு சொன்ன ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு கூட தராமல் இப்படி பண்ணது அதை விட ரொம்ப அநியாயம். அவளின் பேச்சில் அவன் கோபம் கட்டுக்கடங்காமல் போக அவளின் கையில் வைத்திருந்த பைகள் அனைத்தையும் வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டவன், ரொம்ப ஓர பேசிட்ட, இனி நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குற என அத்தனை கவர்களையும் எடுத்துக்கொண்டு அவனது அறைக்கு சென்று வைத்தான். அவளுக்கு ஐயோ என ஆகி போனது. இந்த வாய் ஒன்று இருக்கிறதுனால தான் நீ தேவையில்லாத பிரச்சனைகள்ல எல்லாம் மாட்டிக்கிற என்றபடியே அவள் புலம்பிக் கொண்டே அவனின் பின்னாடியே சென்றாள். சார் சார் ப்ளீஸ் சார், நான் ஏதாவது தெரியாமல் பேசியிருப்பேன். இதெல்லாம் பெருசு மனசு பண்ணாமல் விட்டுருங்களேன். எனக்கு தேவையான அந்த நாப்கின் மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். எனக்கு கெஞ்சி வைக்காதீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. விட்டால் கெஞ்சி அழுதை விடுவாள் போல. அந்த அளவுக்கு அவளின் முகபாவனை இருக்கவும் நெடுமறுநாள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியவில்லை. என்ன நினைத்தானோ தெரியவில்லை.
அவன் கையில் வைத்திருந்த பொருட்கள் அனைத்தையும் அவளுக்கு கொடுத்துவிட்டு திரும்பி அவளை பார்க்காமல் சென்று அறையின் கதவை சாத்திக் கொண்டான். அறைக்கு வந்தவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. எத்தனை பேச்சு பேசிவிட்டாள். அவள் ஏதாவது நாம் செய்தே ஆக வேண்டும். எவ்வளவு திமிரு, எவ்வளவு அகங்காரம். என்கிட்ட இப்படி பேச யாருக்குமே தைரியம் கிடையாது. அப்படி இருந்தும் இவ பேசினா. இவளுக்கு ரொம்ப கொழுப்புதான். முதல்ல இவ வாய் தொடுக்க பேசுறத அடக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த திமிர் பார்வையும் அதையும் நம்ம அடக்கணும். என்ன பண்ணலாம் என்னை யோசித்து கொண்டே இருந்தவன், உங்களை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க என்று அவள் சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் ரீங்காரமாய் ஒலித்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அதை அப்பொழுது கூர்ந்து கேட்டுக்கொண்டான் இல்லை. ஆனால் இப்பொழுது அதை நினைத்து பார்க்கும்போது, என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தானே கேட்ட? இருடி, உனக்கு நாளைக்கு வைக்கிற ஆப்பு என நினைத்து கொண்டு அவன் படுக்கையில் படுத்து நன்றாக உறங்கி போனான். திட்டம் ஒவ்வொன்றையும் தன் மனதிற்குள் ஒவ்வொன்றாக வகுத்து கொண்டே இருந்தான். நாளை செய்ய போகும் மிக பெரும் காரியத்தில் அவள் சிக்கிக் கொள்வாளா அல்லது அவனிடத்தில் காதல் கொள்வாளா என்பதை நாளை வரும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அறைக்குள் வந்தவுடன் அவளின் தேவைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அவன் வாங்கி தந்த உணவையும் சாப்பிட்டுவிட்டு நன்றாக உறங்கி போனாள். காலையில் அவளுக்கு நடக்கும் விபரீதம் எதுவும் அறியாமல் நிம்மதியாக உறங்கினாள். காலை எழுந்ததும் நன்றாக குளித்து முடித்துவிட்டு அவன் வாங்கி கொடுத்த உடைகளில் ஒன்றை எடுத்து இளமதி போட்டுக்கொண்டாள். கண்ணாடி முன்னே நின்று தனக்கு எல்லாம் சரியாக இருக்கிறதா என சரிபார்த்தபடியே இருந்தாள். கனக்கச்சிதமாக எல்லாம் பொருத்தமாகவே இருக்க, சரியா எல்லாம் ஒரே அளவா வாங்கிட்டு வந்திருக்காரு என அவளின் மனதில் தோன்றாமல் இல்லை. இதில் முக்கியமாக உள்ளாடைகள் முதற்கொண்டு வாங்கி வந்ததுதான் ஆச்சரியம். பெண்களை கண்டாலே பிடிக்காது, வெறுப்பவன் என சொல்லும் இவனா இப்படி கரெக்டா அளவா எடுத்துட்டு வந்திருக்காரு? நம்ப முடியலையே என யோசித்து பார்த்தாள். பின்பு பின்னந்தலையில் சிறிதாக தட்டியும் கொண்டாள். அது எப்படி, அவர்தான் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா கரைச்சு குடிச்சவராச்சே என அவள் யோசித்த போதுதான், இதற்கு முன்னே அவனை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக கூகுளில் தேடும் பொழுது அவன் இதில் பெயர் போனவன் என்பது அவளுக்கு தெரிய வந்தது. நெடுமாறன் கிளாத் மெட்டீரியல்ஸ் நியூ ட்ரெஸ் கிளாத் ப்ராடக்ட் செய்யும் கம்பெனி ஒன்றை தனிப்பட்ட முறையில் எடுத்து நடத்தி வருபவன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புதுவிதமான ஆடைகளை அறிமுகப்படுத்துவதும் விநியோகம் செய்வதிலும் அவன் பெயர் போனவன். வேலையில் மிகவும் கவனமாக இருப்பான். சிறு சிறு தவறுகளையும் சுட்டி காட்டுவான். அதுவே அவனை அடுத்தடுத்த படிகளுக்கு அழைத்து சென்றது. தனது 3 வருட உழைப்பில் அவன் நிறைய வெற்றிகளையும் கண்டான், பல தோல்விகளையும் கண்டான். இது எப்படி மறந்து போன? அவர்தான் இதில் ரொம்ப பெரிய ஆளாச்சே, அப்புறம் எப்படி என அவளாகவே நினைத்து கொண்டு அவன் வாங்கி கொடுத்த உடையை போட்டு பார்த்து அழகு பார்த்து கொண்டிருந்தாள். தயாராகி வெளியே வந்தவள் நேராக சமையல் கட்டிற்குள் நுழைய, நேற்று இங்கு வந்தபோது அவன் எதுக்கு இங்கு வர, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. இருந்தாலும் அவளால் அங்கு எட்டு வைக்காமல் இருக்க முடியவில்லை. மெல்லமாக அடி எடுத்து வந்தவள் தலையை மட்டும் தூக்கி எட்டி பார்க்க, அங்கே அவன் ஏதேதோ சமைத்து முடித்துவிட்டு அவனுக்கான உணவை எடுத்து மேஜையில் வைத்து உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தான். இப்பொழுதும் அவளை சாப்பிடு என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஃபோனில் ஏதோ பார்த்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தான். எப்படியும் நமக்கு சாப்பிட கொடுக்க மாட்டான், இதுக்கு தான் நாம எதுக்கு அவனை பார்த்துட்டு இருக்கணும், பேசாம அவன் வரும் வரை வெளியே காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் என நினைத்தபடியே செல்ல எத்தனைக்கும் வேளையில் அவன் ஒரு நிமிஷம் என்றான். இவளும் என்ன என்று புரியாமல் பார்க்க, கிச்சனுக்குள்ள உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன், போய் உனக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து கொண்டிருக்க, நடப்பது எல்லாம் உண்மைதானா என புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, உனக்கு பசிக்கலையா, சாப்பிட போகிறது கிடையாதா என கேட்டான். ஐயோ, நமக்கு சோறு தான் முக்கியம். ஓடியே விட்டாள் சமையல் கட்டிற்குள். ரெடிமேடாக செய்வதற்கு என்ற நூடுல்ஸ், ரவை, சேமியா பேக்கெட்ஸ், இன்னும் சில அரிசி, காய்கறிகள் போன்ற சில பொருட்கள் மட்டுமே அங்கே இருப்பதை பார்த்தவள் கைக்கடிகாரத்தை பார்த்தவள் நேரமற்ற உடனே ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு போகணும் என நினைத்தபடியே நூடுல்ஸ் எடுத்து அதை சமைத்து சாப்பிட்டு முடித்துவிட்டு அவனுடன் செல்ல தயாரானாள். அவனும் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் அவளை காரில் ஏற்றிக்கொண்டு அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டு போனான். காரை ஓட்டி கொண்டிருந்த நெடுமாறன் அவளை பார்த்து, கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற மிஸ்? ஆமா, உன் பேரு? புருவம் நெறித்து அவளை பார்த்தவன் கேள்வி கேட்டான். கல்யாணமா?
என்ன சார் சொல்கிறீங்க? டெல் மீ த ஆன்சர். கல்யாணம் பற்றி நீ என்ன நினைக்கிற? மேவாயில் ஆட்காட்டி விரலை வைத்து யோசித்தவாறே அவள் பேசலானாள். கல்யாணங்கிறது ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்க லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பை பரிமாறிக்கிறதுக்கும் இன்னும் சொல்ல போனால் காதலை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த கல்யாணங்கிறது ஒரு மைல் ஸ்டோனாக உதவும். என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. சார், இது வரைக்கும் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அன்பாக பாசமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுற்றி இருக்கிற நண்பர்கள் தோழிகள் கிட்ட ரொம்பவும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க. அவங்க மேலேயும் அவங்களும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு ஆண் வருவதும் ஒரு ஆணோட வாழ்க்கையில் ஒரு பெண் வரதும் வாழ்க்கையோட பூரணத்துவத்தை அடையிறதுக்காக தான் தன்னுடைய துணையை தேடி போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது கல்யாணங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இவன் இல்லைனா நான் வாழ முடியாது, இவன் இல்லைனா நான் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டம்தான் இந்த கல்யாணங்கிற ஒரு பந்தம். எப்படி நம்ம சுற்றி இருக்கிற குடும்பத்துக்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தோமோ அதை விட ரொம்ப கேரிங்காக நமக்கே ஒருத்தர் கிடைப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். எத்தனை சண்டை வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சந்தோஷங்கள் எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் 2 பேரும் முன்னால் இருந்து அதை ஜெயிச்சு வெளியே வரணும். அதுக்கு பேர் தான் இந்த கல்யாணங்கிற ஒரு பந்தம். ஹே சார், திடீர்னு கல்யாணத்தை பற்றி பேசுனீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன். நீ இந்த டைமில் கோவிலுக்கு போகலாமா? ஏன், நீங்கள் கோயிலுக்கு போகணுமா? போங்க சார், நான் வேணா இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வாங்க. வாய் எதிரில் இருக்கிறவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம படன்னு புரிஞ்சு தள்ளுறது. நான் சாமி கும்பிட போகல, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது, என்னைய இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நாம் போக போகிறோம். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன சார் நீங்கள், உங்களை தான் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, என்ன எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் என கேட்கவும் அவன் அவளை திருட்டுத்தனமாக பார்த்தான். திடீரென எடுத்த முடிவுதான், ஆனால் அந்த முடிவில் இருந்து அவன் பின்வாங்குவதாக இல்லை. இவளை ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும். தன் வாழ்க்கையில் அவள் மறக்காத ஒரு துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என நினைத்தான். ஒரு பக்கம் அவளை துன்புறுத்துகிறோம் என்ற எண்ணம் அவனின் மனதில் வந்தாலும் மற்றொரு பக்கம் அவள் தன்னை அகங்காரமாய் ஆணவமாய் பேசியது கண்முன் வந்து போகவும் இவளுக்கு இது செய்தால்தான் சரியாகும் என நினைத்தான். கோவிலின் முன்னே வண்டி வந்து நின்றது. இறங்க என்றான். என்ன சார், விளையாடுறீங்களா? நான் இருக்கிற நிலைமையில இப்போ கோயிலுக்குள்ள எல்லாம் போக முடியாது, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, போங்க சார் என அவனை வழி அனுப்பி வைத்தாள். அவனும் கீழே இறங்கி, உன்னை இறங்குன்னு தான் சொன்னேன், உன்னை வேற ஏதாவது சொன்னேனா? பேசுறதுக்கு முன்னாடி முழுசாக கேட்டுட்டு பதில் பேசு, இடியட். இளமதியை ஒரு நிமிடம் பார்த்தவன் அவளின் கையை தரத்தரவென்று இழுத்து கோவிலின் வாசலில் வந்து நின்றான். அங்கு கோவிலின் வாசலின் முன்னே பிள்ளையார் வெற்றிருக்க அவனின் கோட் பாக்கெட்டில் இருந்து தாலியை எடுத்து அவளின் கழுத்தில் கட்டி முடித்திருந்தான் நெடுமாறன். கண்களை மூடி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தவள் தன் கழுத்தில் ஏதோ ஊறுவதைப் போல இருக்க கண்களை திறந்து பார்த்தாள். அங்கே நெடுமாறன் தன் கழுத்தில் 3 முடிச்சுக்களை முடித்துவிட்டு அவளை பார்த்து வன்மமாக சிரித்தான். ஹாய் பேபி, பரவாயில்லையே, கல்யாணத்தை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்க. தேங்க்யூ. என்னெல்லாம் யார் கல்யாணம் படிக்குவாங்கன்னு கேட்டல, இதோ நீ இருக்கியே இழிச்ச வாயி, உன் திமுறையும் உன்னுடைய கொழுப்பையும் இதோட அடக்கி காட்டுறேன்டி. என்ன சொன்ன? கண்ணாடியில் போய் என் மூஞ்சியை பார்க்கணுமா? நான் கண்ணை சச்சா போதுண்டி, என் பின்னாடி வரத்துக்கு 1000 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ண தெரியுமா? என் லைஃப்பில் யாருமே என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. இவ்வளவு என் அண்ணா கூட என்னை ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் எனக்கு மாத்திரம் என சட்டையை உதறிவிட்டு காரில் ஏறி புகை மண்டலம் முழுவதும் அவள் மூஞ்சியில் தெரிக்கும்படி வண்டி படு வேகமாக போனது. அத்தியாயம் 34. தாலியை கட்டிவிட்டு நெடுமாறன் சென்று விட்டான். இங்கோ இளமதி எதுவும் செய்வதறியாது நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு இன்று அங்கு பேச யாரும் இல்லை. திடீரென ஒரு யானை சைஸுக்கு ஒரு முரட்டு முகம் அவளின் முன்னே வந்து நின்றது. அதில் அவள் பயந்தே போனாள். ஹோ,
யாரையா நீ இப்படியா வந்து பயமுறுத்துவ? ஏற்கனவே நான் அதிர்ச்சியில் இருக்கேன். நீ வேற. யார் நீ? என்ன வேணும் உனக்கு? உங்களை அழைச்சி வர சொன்னாங்க. மேடமா? யாரு? யார் உங்க மேடம்? சௌந்தர்யா மேடம். இப்போ வரீங்களா? போலாம். சௌந்தர்யா மேடமா? இதை முதல்ல சொல்ல வேண்டியது தானே. இருங்க வரேன். அவனின் பின்னே இவள் செல்ல ஒரு காரில் ஏறும்படி அவன் சமிக்கை செய்தான். அதை புரிந்து கொண்டு எல்லாம் உள்ளே போனதும் கருப்பு ஷர்ட், கருப்பு ஜீன்ஸில் மூக்கில் வளையம் போன்ற மூக்குத்தியுடன் படு ஸ்டைலாக உட்கார்ந்திருந்தாள் சௌந்தர்யா. அவளை பார்த்ததும் இலாவுக்கு கோபமே வந்தது. உன்னால இன்னைக்கு அவன் எனக்கு தாலி கட்டிட்டான் என்று அவளை நன்றாக திட்ட வேண்டும் என எண்ணினாள். ஆனால் அது முழுதும் மனதின் உள்ளே அவளை திட்ட முடியும். அவளை பார்த்து வணக்கம் மேடம் என்றாள். உன் வணக்கத்தை அப்புறமா வச்சுக்கோ, முதல்ல இங்க வா என சொல்லி அவளை கட்டிப்பிடித்தாள். பரவாயில்லையே, நான் உன்னை லவ் தான் பண்ண சொன்னேன். ஆனால் நீ அவனை கல்யாணமே பண்ணியிருக்க. இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிடவே பண்ணாத. அவன் எப்படியாவது நீ உன்னுடைய வலையில சிக்க வச்சு கடைசியில் அவனை ஏமாத்திட்டு வர்றது தான் உன்னுடைய லட்சியமாக இருக்கணும். ஏன நான் சொன்னது உனக்கு புரியுதா என அவள் கேட்டதும் அதற்கும் அவள் திரு திருவென பார்த்தாள். என்ன இப்படி முழிக்கிற என அவள் பதில் கேட்டதற்கு, மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் அவரை என்னுடைய வலையில விழ வச்சு அவரை ஏமாத்திட்டு வர காரியம்லாம் சத்தியமாக இந்த ஜென்மத்தில் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம் மேடம், இந்த கல்யாணம் ஒன்றும் அவர் என்னை விருப்பப்பட்டு காதலிச்சு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. வேற எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அதை ஏன் மேடம் கேட்குறீங்க என சொல்ல ஆரம்பித்தவள் நேற்று இரவு நடந்தவை அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அதான பார்த்தேன். நெடுமாறனாவது காதல் விழுகிறதாவது இல்லை கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் அவன் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான். கொஞ்சம் டவுட் இருந்தது. ஏன்னா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா. ஆனால் அவனுக்கு இதிலெல்லாம் சுத்தமாக நாட்டமே இல்லைங்கிறது நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு நான் உனக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ உடனே நீ இங்கிருந்து கிளம்பு, இல்லைனா அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் என்று சொன்னதும் அவளும் காரை விட்டு கீழே இறங்கினாள். அடுத்த நிமிடமே அந்த காரம் பறந்து சென்று விட்டது. என்னடா வாழ்க்கை இது! வந்தான், தாலியை கட்டினா, கிளம்பி போய்கிட்டே இருக்கான். இனி நம்ம என்னதான் செய்ய போகிறோம் என யோசித்தபடியே அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பிறகு அங்கே ஒரு 50 முதல் 60 வயது உடைய ஒரு பெண்மணி வந்தாள். தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழிக்கிறியா? இல்லை உன்னால மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு நினச்சி நீயே உன் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறியா? அவளின் புரியாத கேள்வியில் புரியாத பார்வையை பார்த்தபடி அந்த பெண்மணியிடம் இளமதி கேட்கலானாள். என்னம்மா, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி ஒன்றுமே புரியவே இல்லையே. புரியாது, இப்போ உனக்கு புரியாது. புரியும் காலம் வரும் பொழுது அவனை நீ பிரிஞ்சு போகக்கூடிய காலம் வந்துடும். அன்பையும் கொட்டி கொடுப்பவன் அவனே, கோபத்தையும் அள்ளி வீசுபவனும் அவனே. ஆழம் தெரியாம காலை விட்டு விட்டாய். இனி அனுபவிக்க போகுபவள் நீ ஒருத்தி மட்டுமே. அவன் ஆடும் ஆட்டத்தில் நீ வெறும் பந்தாக மட்டுமே இருக்க போகிறாய். உன்னை அறியாமல் உன் மனதில் அவனுக்கு இடம் கொடுத்து விட்டாய். அதை அழிக்கவும் முடியாது. அவனை உன் மனதில் இருந்து அழிக்கவும் முடியாது. எக்காரணத்தை முன்னிட்டும் துரோகத்தை மட்டும் அழிக்காதே மகளே. அம்மா, அம்மா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொல்றது உனக்கு இப்போ புரியாது. சரி, கொஞ்சமாவது புரியும்படி சொல்லுங்களேன் என அவள் சொன்ன அடுத்த நிமிடம் எங்கோ மறைந்து போயிருந்தாள் அந்த பெண்மணி. எங்கிருந்து வந்தாங்க? இப்போ என்ன திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க? என்ன ஒரே சினிமா படமாக காமிக்கிற மாதிரியே இருக்கே. ஒன்றுமே புரியவே இல்லையே. புலம்பியபடியே அவள் வீதியில் நடக்க ஆரம்பித்திருந்தாள். புது இடம், புது ஊர் என்பதால் அவளுக்கு எங்கு போவது என புரியவில்லை. ஹாஸ்டலின் அட்ரஸ் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அதனால் அந்த அட்ரஸை மட்டும் ஆட்டோக்காரனிடம் சொல்லிவிட்டு அதில் ஏறி புறப்பட்டு நேராக அவளின் ஹாஸ்டலுக்கு சென்றாள். அறைக்கு சென்றவள் பொத்தென்று கட்டிலில் அப்படியே மல்லாக்க படுத்து கொண்டாள். ஏதேதோ யோசனைகள் அவளின் மனதில் ஏற்பட அந்த யோசனைகளுக்கு எல்லாம் இப்பொழுது இடம் கொடுக்க முடியாது என அவள் எழுந்து போகும் பொழுது அவளின் கண்முன்னே அவன் கட்டிய தாலி மட்டுமே தெரிந்தது. தாலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஏன் இந்த மாதிரியான தப்பு எல்லாம் அவர் பண்ணிட்டு போனாரு? இப்போ நான் என்னதான் செய்கிறது என நிற்கதியில் நின்றாள். அப்பொழுது அவளின் ஃபோன் ஒலித்தது.
அதை எடுத்து காதில் வைத்தவள் சௌந்தர்யாதான் அழைத்து இருப்பது என்று புரிந்து கொண்டாள். ஹலோ இளமதி, நான் சொல்கிறத மட்டும் இப்போ தெளிவாக கேட்டுக்கோ. நேரா அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறேன். அங்கே அவனை பார்த்து நீங்கள் கட்டின இந்த தாலிக்கு யார் பொறுப்புன்னு கேட்டு அவனோட வாழ்கிறதுக்கு உண்டான வழியை பாரு. அதுக்கப்புறம் நான் சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரு. ஓகே? முக்கியமான விஷயம், உன்னுடைய ஆசிரமத்து குழந்தைகளை மறந்துடாத. நான் உன்கிட்ட இவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறதுனால நான் சொல்கிறது எதையும் கேட்காம உன்னுடைய இஷ்டப்படி நடக்கணும்னு மட்டும் நீ நினச்ச என்னோட ஆளுங்களுக்கு நான் கண் நசச்சா போதும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் சாக ஆரம்பிச்சிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லி முடித்துவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள். என்னது, மறுபடியும் அவன் கூட நான் போகணுமா? ஐயோ, இது என்ன நடக்கக்கூடிய சாத்தியமா? என்னால் முடியுமா? என்னால் எல்லாம் முடியாதுப்பா. அவன் கூட போய் வாழ்கிறதும் ஒன்று தான், வாழாமல் பாலுங்கணத்தில் போய் சாகிறதும் ஒன்று தான். எத்தனை கோபம், எத்தனை சுடு சொல்லான பேச்சு. அப்பப்பா, என்னாலெல்லாம் கேட்டுட்டு அவன் கூட இருக்க முடியாது. ஆனாலும் இந்த தாலியை கட்டியவனுடன் நாம் இருந்துதான் ஆக வேண்டுமா எனும் கேள்வி அவளின் மனதில் உதிக்க, அது எப்படி? நான் கண்ணு மூடி இருக்கிற நிலையில என் கழுத்தில் தாலி கட்ட அவனால் முடிஞ்சது. அப்படின்னா நான் அவனோட வாழ்ந்துதான் ஆகணுமா? ஆனால் சௌந்தர்யா சொன்னபடி அவனை ஏமாற்றிவிட்டு வர வேண்டுமே. இது நடக்கக்கூடிய காரியமா? எனக்கு ஏதாவது ஒரு வழியை காமி. அவளின் போனிற்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. அதுவும் சௌந்தர்யாவிடமிருந்து தான் வந்திருந்தது. அதில், என்ன நேரம் ஆச்சு, நீ இன்னும் ஆஃபீஸ்க்கு போகவே இல்லையா எனும் செய்தி வந்திருக்க அதை பார்த்தாள். பதறி எடுத்துக்கொண்டு கிளம்பி அவனின் அலுவலகத்திற்கு சென்றடைந்தாள். ரிசப்ஷனில் இருக்கும் பெண்ணொருத்தி அவள் வேகமாக வந்ததும் அவள் நேராக நெடுமாறனின் அறைக்கு போவதையும் பார்த்தவள் அவளை தடுப்பதற்காக அவள் போன போது அங்கு வந்த துருவன், அவர்களை தடுக்காதீங்க, அவங்க பிஏவை செலக்ட் ஆகியிருக்காங்க, அதான் எம்டி ரூமுக்கு போறாங்க என சொல்லி அவளுக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டு அவனும் இளமதியை பின்தொடர்ந்து போனான். கதவை படார் என்று திறந்து கொண்டு உள்ளே போனாள் இளமதி. அவளின் வருகை அவனுக்கு வியப்பை அளிக்கவில்லை. அவளுடைய வேலையை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். இளமதிக்கு அது சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதை அப்பொழுது காண்பிக்கும் நேரம் அல்ல என நினைத்தவள், சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல என சொன்னாள். இல்லையே, நான் எல்லாமே சரியாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ இந்த கொட்டேஷனை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் ஏகேஆர் கம்பெனிக்கு அனுப்பியே ஆகணும். ஸோ அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் என்று கேஷுவலாக தோலை குலுக்கியபடி அவன் சொன்ன விதத்தை பார்த்து அவளுக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என அவள் சொன்னதும், சத்தியமா நான் உன்னை நினைக்கவே இல்லைம்மா என அவன் சொன்னான். பழைய ஜோக். இங்க பாருங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க கட்டின தாலி என்னோட கழுத்துல இருக்குது, அதனால நீங்க என் கூட வாழ்ந்துதான் ஆகணும் என ஒரே போடாக போட்டு முடித்து விட்டாள். அவளின் பதிலை கேட்டு அவள் அப்பொழுதும் அதிரவே இல்லை. சாதாரணமாகவே அவளை பார்த்தான். அதுவே அவளுக்கு புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. ஹலோ சார், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா உங்க வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டினீங்க? அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க என்று சொன்னாள். அதற்கு அவனும், ஏன், நான் உனக்கு கோவிலை வச்சு உன் கழுத்துல தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் ரீசன் சொன்னேங்கிறது உனக்கு புரியவே இல்லையா? மறுபடியும் சொல்லணுமா? என்னால் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்ல முடியாது. கெட் அவுட். அவனின் பதில் அவளுக்கு மிகவும் எரிச்சலைத்தான் ஏற்படுத்தியது. எப்படித்தான் இவனிடம் பேசி வந்த காரியத்தை முடிப்பது? இவன் மேல் துளியும் காதலும் வரவில்லை. சரி, காதல் வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சமாக பாசம் ஏதாவது வருதா? அதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி இவரை லவ் பண்ணி ஏமாத்தி? ஐயோ, நினச்சி பார்த்தாலும் எனக்கு அப்படியே கோபமாக வருது. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சோதனையெல்லாம்? கடவுளே என ஆண்டவனை நொந்தபடியே கண்களை இருக்க மூடி பற்களை நர நர வெனக்கடித்து பின்பு மீண்டும் அவனிடம் வழக்கமாக பேசும் தோரணையுடன் பேசினாள். ஆனால் அதுவும் அவளால் முடியாமல் போனது. சார், என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்கு. நீங்க சொல்ற ரீசன் எல்லாம் ஏதாவது போய் புக்கில் படிச்சா கூட அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. உங்களை யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசுனாங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் பழி வாங்குறது ரொம்ப அநாகரிகம். அதுவும் பொம்பளை பிள்ளையான என்னைய நீங்க இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பண்றதெல்லாம் ரொம்ப அராஜகமா கூட. ஏய், போதும் நிறுத்து உன்னுடைய பேச்ச. இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? இப்ப எதுக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க சொன்னான் நெடுமாறன். நான் பிரச்சனை பண்றேனா? நீங்க பண்ண விஷயம் தான் பிரச்சனை பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு பொண்ணு கிட்ட அவளுடைய பர்மிஷனே இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினது உங்களோட தப்பு. ஓகே,
பர்மிஷன் இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டினது தப்பாகவே இருக்கட்டும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற? படுபாவி, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ கூல பேசுகிறான் என மனதில் அவனை கருவி கொண்டவள். என் கழுத்தில் இந்த தாலி கட்டினது நீங்கள், இதுக்கு நீங்கள் தான் தீர்வு கண்டுபிடிக்கணும். அவளின் பேச்சில் சற்று கோபம் கொண்டவன் இருக்கையை விட்டு எழுந்து அவளின் அருகில் வந்து நின்றான். கைகளை இடுப்பில் வைத்து, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல வர என அவளை நெருங்கியபடியே பேசினான். அவனின் நெருக்கம் அவளுக்கு ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அவனின் மேல் வந்த நறுமணமிக்க சென்டின் வாசமும் பேசும் பொழுது அவனது துடிக்கும் மீசையும் கண்டவளுக்கு ஒரு நிமிடம் ஆடித்தான் போனாள். என்ன விதமான மாற்றம் இது? எதற்காக இப்படி எனக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறது என அவள் யோசிக்க தாலியைத்தான் முதலில் அவள் பார்த்தாள். ஓரளவு இதான் இருக்குமோ? சச்ச, இதெல்லாம் காரணமா என்று சொல்லிக்கொண்டு அவன் மேலே காதல் வருமா? இவனும் இவன் மூஞ்சையும் சிடுமூஞ்சி சுடு தண்ணி என்றவள். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டிங்க. இதுக்குண்டான முடிவு என்னவோ அதை நீங்கள் தான் சொல்லணும் என அவள் சொல்லி முடித்தவள் கழுத்தில் இருந்த தாலியை அவன் இழுக்கலானான். ஐயோ சார், என்ன பண்ணுறீங்க? தாலியிலேருந்து கையை எடுங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, ப்ளீஸ். இந்த தாலியை கட்டினதுனால தானே நீ பெரிய பத்தினியாட்டம் சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த தாலியை கழட்டி எரிஞ்சிட்டேனா ப்ராப்ளம் சால்வ்டு என அவன் சொன்னதும் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் அவள். ஏண்டா, உனக்கு தாலினா அவ்வளோ ஈஸியாக போச்சா? என்ன காரியம் பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு ஈஸியாக என் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்ட முன் வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. தாலிக்கு உண்டான மதிப்பே இல்லை போடு. எனக்கும் தான் என் கழுத்தில் தாலி இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. உங்களையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னாலையும் ஈஸியாக என் கழுத்தில் இருக்கிற இந்த தாலியை கழட்டி வீசி எறிய முடியும். ஆனாலும் ஏன் நான் இதை பண்ணாமல் இருக்க தெரியுமா? இது வெறும் மஞ்ச கயிறு மட்டும் கிடையாது. அதுக்குன்னு சில மதிப்பு இருக்கு. ஒரு முறை ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிச்சுன்னா அதுக்கு உண்டான மதிப்பை அவள் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். உங்களோட வாழ போகிறாங்கிறது அர்த்தம் கிடையாது. உங்ககிட்ட முடிவு என்னன்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்து நின்னேன். ஆனால் நீங்கள் இப்போ இந்த நிமிஷத்துலயே நீங்கள் தாலி அறுத்து எறியணும்னு நினைச்சீங்களோ, அடுத்த நிமிஷத்துலேருந்து உங்கள் கூட வாழணும்னு நான் வந்துட்டேன். இப்போ நீங்கள் என் கூட வாழ முடியாது, ஏதாவது சாக்கு பக்கு சொல்கிறீங்க. இப்போவே ப்ரெஸ் மீடியான போக வேண்டியது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க என அவனை மிரட்டவே ஆரம்பித்து விட்டாள் அவள். ஏற்கனவே இளமதி தன்னிடம் எதிர்த்து பேசுவது அவனுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. அதற்கு மேலும் இப்பொழுது அவள் அறிந்தது அவனுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்த அவளை கோப கண்ணலுடன் பார்த்து கொண்டிருந்தான். உன்னுடைய கோபம் என்னை ஒன்றும் செய்யாது, போடா என்பது போல அவளின் பார்வை இருக்கவும் அவனுக்கு இப்பொழுதே அவளை கண்ணம் கண்ணமாக அறைந்து விடலாமா எனும் எண்ணம் ஏற்பட்டது. அவளை என்ன செய்யலாம் எனும் எண்ணத்தில் பேண்டில் இருக்கும் பெல்ட்டை கழட்டினான். அவளை அடிப்பதற்காக என்று அவள் நினைத்து பயந்து அவள் ஒதுங்கி போகாமல் தைரியமாக அவன் முன்னே நிற்கவும், இதுவரைக்கும் உன்னுடைய தைரியம் என்னுடைய அடியினால் நிற்கப் போகிறது, பார்த்து கொண்டு இரு பெண்ணே என்று அவன் சொல்லாமல் சொல்வது போல பெல்ட்டை கழட்டினான். ஆனால் அவன் உண்மையாக பெல்ட்டை கழட்டியது அவளை அடிக்க அல்ல, வேறு ஒரு காரணத்திற்காக என்பது அவளுக்கு புரியாமல் போய்விட்டது. அவளை தூக்கி கொண்டு அவளுடைய பர்சனல் அறைக்குள் சென்றான். அந்நேரம் பார்த்த துருவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் அவளை தூக்கி கொண்டிருந்த காட்சியை அவன் பார்த்து விட்டான். நடக்கிறது என்ன என புரியாமல் அவன் பார்க்க துருவை பார்த்து கோபமாக பேசினான். உன்னை யாரடா இங்கே உள்ளே வர சொன்னது என கேட்டான். சார், அது அது ஏன் என அவன் உளறிக்கொண்டு இருப்பதை பார்த்து, வெளியே போடா, யாரும் இன்னும் 3 மணி நேரத்துக்கு உள்ளே வரவே கூடாது, ஓகே என்று சொல்லவும் துருவனே ஒரு நிமிடம் நடுநடுங்கி போனான். ஐயோ, என்ன நடக்கப் போகுது தெரியலையே, அந்த பொண்ணு வேற தூக்கி வச்சிருக்காரு. மனதில் எண்ணியபடியே கதவை சாற்றிவிட்டு அவன் டோன்ட் டிஸ்டர்ப் எனும் போர்டை போட்டுவிட்டு பயந்தபடியே அந்த இடத்தை விட்டு போனான். ஓ, யாருக்கும் சத்தம் வரக்கூடாதுன்னு இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரோ? அவளால் அப்படி மட்டும் தானே நினைக்க முடிந்தது. ஆனால் அவள் நிலையை அவன் அறிந்திருக்கவில்லை, மறந்தும் போனான். அதனால் அவளை தூக்கி கொண்டு அவன் பர்சனல் அறைக்குள் செல்லவும் அவள் எந்தவித பயமும் இல்லாமல் அவன் கை வளைவுக்குள் அமைதியாகவே இருந்தாள். அவளின் அமைதி அவனுக்கு வியப்பை அளிக்காமல் இல்லை. ஆனாலும் அதை அவன் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அந்த அறைக்குள் சென்று படுக்கை அறையில் அவளை தள்ளியவன் சட்டை பட்டன்களையும் கழட்டி எறிந்தான். அவனின் செயலை கண்ட பிறகுதான் அவளுக்கு ஓரளவுக்கு புரிந்தது. ஐயோ, நான் ஒன்று நினைச்சா இவர் ஒரு பண்றாரு போல என நினைத்து கொண்டவள், சார், நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு என சொன்னாள். அவனும், என்ன பெரிய தப்பு?
இதோ இந்த தாலிக்கு உண்டான மதிப்பை நான் கொடுக்க வேண்டாமா என அவளை படுக்கையில் தள்ளியதோடு மட்டுமல்லாமல் அவளின் சேலையை உருவினான். அப்பொழுது அவள் வேண்டாம் என தடுக்க அவன் மீண்டும் அவள் போட்டிருந்த ஜாக்கெட்டையும் கலட்டி தூக்கி எறிந்தான். வெறும் உள்ளாடையும் பாவாடையுடனும் இருந்த அவளை பார்க்கவும் அவனுக்குள் இருந்த ஆண்மை தலை தூக்கியது. எந்த பெண்ணிடமும் வராத ஈர்ப்பு அவளிடம் வந்தது. ஏதோ காரணம் அவன்தான் சொல்ல வேண்டும். ஆம், அலுவலக விஷயமாக பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது அங்கு வந்திருக்கும் பெண்கள் நவ நாகரிகம் என்னும் பெயரில் அரைகுறை ஆடையுடனும் முன்னலகு முழுவதும் அப்பட்டமாக வெளியே காமிக்கும்படியும் உடையை அணிந்து கொண்டும் தொடை தெரிய ஆடையை அணிந்து கொண்டும் வருவர். அப்படி அவன் நிறைய பெண்களை பார்த்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் வராத ஒரு ஈர்ப்பு என்னவோ இவளை இந்த நிலையில் பார்த்ததும் அவனுக்குள் இதுவரை சுரக்காமல் இருந்த ஹார்மோன்கள் முழுவதும் சுரக்க ஆரம்பித்தது. அதன் வீரியம் ஏறிக்கொண்டே போனது. பார்த்துவிட்ட பாகங்கள் ஒவ்வொன்றையும் கசக்கி பார்க்க தோன்றியது, கடித்து பார்க்க தோன்றியது. எண்ணங்கள் யாவும் எல்லையே இல்லாமல் போய்கொண்டிருந்தது. அந்த எண்ணத்தை அடக்கும் விதமாக அவள் படுக்கையில் உள்ள பூர்வையை எடுத்து சுற்றி கொண்டாள். பிறகு அவனை பார்த்து எச்சரித்தபடியே பேசினாள். சார், நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை. நீ வாயை மூடிட்டு இருடி. நான் வேற ஒரு மூடுக்கு போயிட்டே இருக்கேன். என் மூடை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்ச இங்கே கொள்ளதான் விழும். ஐயோ, புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நீங்க என் கூட ஒன்னா இப்போதைக்கு இருக்க முடியாது. நான் பீரியட்ஸ் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? அவள் சொன்ன அடுத்த நிமிடம் படுக்கையின் மெத்தையை ஓங்கி குத்தி இருந்தான். அணைக்க முடியாத வேக்கையை அவளிடம் அணைத்து வேர்வையில் நனைத்து அவளுக்குள் முத்து எடுத்து தன் விரதங்கள் அனைத்தையும் அவளிடம் செலுத்தி அவளுக்குள் தான் முக்தி அடையலாம் என நினைத்த அந்நேரத்தில் அவள் சொன்ன வார்த்தைகள் கேட்ட பின்பு அவனால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. இதை எப்படி நான் மறந்து போனேன்? ஆனால் அவள் தம்மை அடித்ததை கண்டிப்பாக அவளை பழிவாங்கிவிட வேண்டும் என நினைத்தான். ஆனால் பழிவாங்கும் நேரம் சரியாக இல்லாததால் என்ன செய்யலாம் என யோசித்தபடியே அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவளும் அவனையே பார்த்து கொண்டே இருந்தாள். கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுக்கப்பட்டது அவளுக்கு. ஆ அம்மா என படுக்கையில் அவள் விழப்போகும் நேரம் சரியாக அவன் பிடித்து கொண்டான். அவள் மயங்கி போனாள் அவனின் நெஞ்சில். அத்தியாயம் 35. மேல்நாட்டு கலாச்சாரங்களை பார்த்து பழகி வந்தவனுக்கு தன்னுடைய இந்திய நாட்டின் கலாச்சாரமே மேலோங்கி இருந்தது. ஆனாலும் நெடுமாறனுக்கு இளமதியின் கழுத்தில் தாலி கட்டியது வெறும் கயிறு மட்டும்தான் என அவனுக்கு தோன்றியதை தவிர, இவளை நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம், இவள் நம் மனைவி என்னும் ஸ்தானத்தை அவன் கொடுக்கவே இல்லை. அவனை பொறுத்தவரை இவளை ஏதாவது பழிவாங்கிவிட வேண்டும் எனும் எண்ணம் மட்டுமே இருக்க, தாலியையும் கட்டிவிட்டு அதே தாலியை அறுக்கவும் செய்தான். அதை அவள் தடுக்கவும், பிறகு அவன் பதிலுக்கு இது இருந்தால்தானே என்னுடன் நீ எதிர்த்து பேசுகிறாய் என சொன்னதுதான் தாமதம். அதற்குள் அவள் அடித்திருந்தாள் அவனை. இதை எதிர்பாராதவனுக்கு கண்ணு மண்ணு தெரியாம கோபம் வந்துவிட்டது. கோபத்தில் தான் செய்வது அனைத்தும் சரி என மட்டுமே அவன் நினைத்தான். ஆம், கோபப்படும் எந்த ஒரு மனிதனும் தான் செய்வது சரி என மட்டுமே அவனுக்கு தோன்றும். நெடுமாறனின் வாழ்க்கையிலும் நடந்தேறியது. அவளை ஏதாவது செய்துவிட மாட்டோமா என நினைத்து அவளது கற்பை சூறையாட வேண்டும் என நினைத்து அவளை அவனது பர்சனல் அறைக்குள் கொண்டு போனான். ஆனால் அங்கு நடந்தது வேறு. அவளின் நிலை என்னவென்று அவனுக்கு மறந்து போனது. அவள் அதை ஞாபகப்படுத்தவும் தான் அவனுக்கு ஐயோ, இதை எப்படி மறந்து போன என அவன் யோசிக்கலானான். அவளையே பார்த்து கொண்டே இருந்தவன் பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவளை ஓங்கி அறைந்திருந்தான். காலையிலிருந்து வெறும் வயிற்றோடு இருந்தது அவளுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் மாதவிடாயின் காரணமாகவும் அவன் அடித்த அடியில் சுழன்று அவனின் நெஞ்சிலேயே வந்து விழுந்தாள். அழகிய பூமுகம் பார்க்க பார்க்க தெவிட்டாது போகும் பலருக்கு. ஆனால் இவனுக்கோ தன்மேல் விழுந்த பெண்ணை ஆக்ரோஷமாக பார்த்தான். எவ்வளவு ஏத்தமடி உனக்கு! என்னவே அடிச்சுட்டு இம்மேலேயே வந்து மயக்கப்பட்டு விழுகிறியா உன்ன? அவன் மீண்டும் அவளை ஏதாவது செய்யலாம் என நினைத்துதான் போனான். ஆனால் ஒரு நிமிடம் அவளின் பால் வண்ணம் நிறத்தின் மேனியும் பளபளத்த முகமும் அவன் கண்களுக்கு விருந்தாய் போனது. அழகுதான், மறுக்க முடியாது. அவளின் உடல் அவனுக்கு பாரமாய் அல்லாமல் பஞ்சு பொதியை கையில் ஏந்தியதை போல இருந்தது. அவன் அவிழ்த்து போட்ட சேலை ஒரு பக்கமும் ரவிக்கை ஒரு பக்கமும் இருந்ததால் அவள் போர்வையை சுற்றி கொண்டிருந்ததால் அந்த போர்வையோ அந்த பளிங்கு போன்ற மேனியை பார்த்து அதற்கு கோஷம் வந்து விட்டதோ என்னவோ. உன்னிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என சொல்லாமல் சொல்லியது அந்த போர்வையின் விலகல்.
அதில் அவளின் அழகிய வதனம் அவனின் கண்களுக்கு போதையை ஏற்படுத்தியது. பெண்களின் இடுப்பை உடுக்கைக்கு ஒப்பிட்டு பேசுவார்கள். அதுபோலவே அவளின் இடையும் இருக்க அதிலேயே அவன் லயித்து போனான். அவளின் செங்கனிகளை கண்டவனுக்கு பாரமாக போய்விட்டது. ஏய், எழுந்துருடி. எரிச்சலுடனே அவளிடம் பேசினான். ஆனால் அவளுக்கு அது கேட்கவில்லை. அவள் மயக்க நிலையிலேயே இருந்தாள். பக்கத்தில் இருக்கும் கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரை எடுத்து அவள் மீது தெளிக்க மயக்கம் தெளியாமல் தான் இன்னும் அவள் இருந்தாள். கண்ணம் கண்ணமாக தட்டி எழுப்பினான். ஆனால் எந்த ஒரு பதிலும் அவளிடமிருந்து இல்லாமல் போகவே கொஞ்சம் அவனுக்குள் பயம் எட்டி பார்க்கவே துருவனுக்கு போனை போட்டான். துருவனும் சில நிமிடங்களில் அவனது அறைக்கு வந்தவன் பர்சனல் அறையில் எட்டி பார்த்தான். அவன் இதற்காக எட்டி பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நெடுமாறன் அவனை பார்த்து கோபமாக முறைத்துவிட்டு, அங்க என்ன பார்வை என்பது போல அந்த பார்வைக்கு உண்டான அர்த்தம் அவன் முறைப்பின் மூலம் தெரிந்தது. அதை புரிந்து கொண்ட துருவனோ, ஐயோ ஆத்தாடி, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு என அவன் ஒதுங்கி போய் அவனிடத்தில் பவ்யமாக நின்றான். சார் என்னும் இழுத்தபடியே பேசி அடுத்த வார்த்தை என்ன பேசுவது என தெரியாமல் திருவென அவனை பார்த்து முழித்து கொண்டிருந்தான். டாக்டருக்கு ஃபோன் போடுங்க, இப்பவே டாக்டர் வந்தாகணும், ரைட் நவ் என சொன்னான். ஓகே சார் என துருவன் தலையாட்டி விட்டு செல்லும் வேளையிலே நெடுமாறன் மீண்டும் அவனை அழைத்து, லேடி டாக்டரா பார்த்து கூப்பிட்டு வா. துருவனுக்கு பயம் அள்ளிவிட்டது. பாவம், அந்த பிள்ளையை என்ன செஞ்சானோ என நினைத்தபடியே லேடி டாக்டருக்கு ஃபோன் செய்து அவர்களை அழைத்து வந்தான். நெடுமாறனின் அறைக்குள் வந்த அந்த பெண் மருத்துவர் துருவனை பார்த்து நின்று, பேஷண்ட் என கேட்டார். துரு, நீ வெளியே போ, நான் பார்த்துக்கிறேன் என சொன்ன மாறன் அந்த பெண் டாக்டரை பார்த்து, மேடம் பேஷண்ட் உள்ள இருக்காங்க, வாங்க என சொல்லியபடியே அவளை அழைத்து சென்றான் அவனது பர்சனல் அறைக்கு. சார் கொஞ்சம் ப்ளீஸ் நீங்கள் வெளியே இருங்க என நெடுமாறனை வெளியிலேயே நிறுத்திவிட்டாள். நெடுமாறனும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். அறையை விட்டு வெளியே வந்த அந்த பெண் மருத்துவர் நெடுமாறனை பார்த்தாள். என்ன டாக்டர், என்னாச்சு என அவன் குரலில் எந்தவித பதட்டமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. சாதாரணமாக கேட்டதும் அவளுக்கு சற்று ஆச்சரியம்தான். நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் என கேட்டாள். நான் அவளுக்கு என சொல்லி அதோடு நிறுத்தி கொண்டவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அப்படியே அவளையே பார்த்தபடியே இருக்கவும், சொல்லுங்க சார், அவங்களுக்கு நீங்க யாரு? அவ கழுத்துல தாலி இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். அந்த தாலி கட்டினவன் நான் தான், அந்த தாலிக்கு சொந்தக்காரனும் நான் தான். என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸில் இப்படி ஒரு பதிலை நான் கேட்டதே இல்லைப்பா. அவங்களுக்கு நீங்கள் யார் வேணும்னு கேட்டா அவ என்னுடைய மனைவி, அவ என்னோட கணவன், அவங்க என்னுடைய அப்பா, அவர்கள் என்னுடைய அம்மா, இப்படி பண உறவுகள் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவ எனக்கு மனைவின்னு சொல்கிறத தவிர்த்து சுற்றி வளைத்து தாலி கட்டியது நான் தான் என சொல்கிறானே, இவனை என்னதான் சொல்வது? 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டை இருக்குமோ என யோசித்தாள். ஆனால் கடமையே கண்ணாய் இரு என்னும் மந்திரம் அவளின் மனதில் உதிக்க, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, இதில் சத்தான டானிக்டோ டேப்லெட்டோ எழுதி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு நல்ல சாப்பிட கொடுங்க, சாதாரண மயக்கம்தான், வேற ஒன்றும் இல்லை, கண்ணு முழிச்சிடுவாங்க என்று அவள் சொல்லி முடித்ததும் அவனிடமிருந்து எந்தவிதமான பதிலும் இல்லை. மாறாக அவனது வாலெட்டில் இருந்து பணத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்தவன் நீ போகலாம் என்பது போல ஒரு பார்வையை பார்த்தான். அதில் அந்த பெண் மருத்துவர் ஏண்டா இங்க வந்தோம் என்பது போல ஆனது. துருவன் நெடுமாறனின் அறைக்கு வெளியேதான் காத்து கொண்டிருந்தான். டாக்டர் வந்ததும் அவளிடம், டாக்டர் என்னாச்சு என்றான். நீ அவருக்கு கீழே வேலை பார்க்குறவனா என கேட்டதும் ஆமா என்றான். அவர் நல்ல முதலாளி, நீ நல்ல தொழிலாளி. பாவடா அந்த பொண்ணு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்பப்பா என சொல்லிவிட்டு தலையில் அடித்துக்கொண்டு வெளியேறி இருந்தாள். மருத்துவர் பேசிவிட்டு போனதும் துருவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதே சமயம் அவனால் உள்ளே போகவும் முடியவில்லை. என்ன வயிற்று என கேட்கவும் அவனால் முடியாமல் போனது. நொந்து கொண்டே அவனது கேபினுக்கு சென்றான். துருவன் அவனது கேபினுக்கு சென்றதும் எப்பொழுதும் போல அவனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க பின்னால் ஏதோ நிழல் உருவம் போல் ஒன்று நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். யார் என்று அவன் திரும்பி பார்க்கும் பொழுது நின்று கொண்டிருந்தான். சார், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னைய கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேனே என அவன் சொன்னான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை செஞ்சாகணும். பேண்ட் பாக்கெட்டில் கைகளை விட்டவன் அவனையே ஆராய்ந்தபடியே பேசினான். சொல்லுங்க சார், என்ன விஷயம்?
நேற்று நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணமே அந்த பொண்ணு பேர் இளமதி சார். யா, எஸ், இளமதி. அவளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சாகணும். அவள் யார் ஃபுல்லாக எனக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் தெரிஞ்சாகணும். 1 ஹவரில் ஃபுல் டீட்டெயில்ஸும் என்னோட டேபிளுக்கு வந்தாகணும் ரைட் நவ் என சொல்லிவிட்டு அவன் விறுவிறுவென வெளியே சென்று விட்டான். என்னது 1 ஹவர்லையா? மீண்டும் அவனது அறைக்கு சென்றவன் இளமதி இருக்கும் அறைக்குள் போனான். அங்கு அவள் இன்னும் மயக்க நிலையில் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். பார்த்தவன் பெரும் நெடுமூச்சை வெளியிட்டு விட்டு வெளியேறும் நிலையில் அவளின் காலின் கொலுசின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அவள் மெல்லமாக கண்களை திறந்து பார்த்தாள். மதியோ கண்களை திறந்தவுடன் நான் என அவர் சொல்ல ஆரம்பிக்கும் முன் நெடுமாறன் அவளை பார்த்து, நான் எங்கே இருக்கேன்னு சினிமா டைலாக்கெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்லை. கீழே கேன்டீன் இருக்கு, முதல்ல போய் ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறமா வா என சொல்லிவிட்டு அவனது இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டான். ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலே அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு கொஞ்சமாவது பத்திரம் இருக்குதா பாரு. இவனெல்லாம் ஒரு மனுஷன். ஆமா, இவனும் ஒரு மனுஷன்தான். இவன்கிட்ட போய் நம்ம எதையாவது அன்பு பாசம் இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? சரியான சுடுதண்ணி என அவனை திட்டியபடியே படுக்கையில் இருந்து எழுந்தவளுக்கு தன்மேல் இருக்கும் பிளவுஸை பார்த்தாள். இதை யாரு போட்டு விட்டது? அவர் எல்லாத்தையும் உருவி கீழே போட்டுட்டாரு. அப்போ இது யாரு போட்டு விட்டுருப்பா? யோசனையுடனே போட்டிருக்கும் கீழே கிடக்கும் சேலையை எடுத்து கட்டி கொண்டு வெளியே வந்தாள். என்னோட பிளவுஸை நீங்க தான் போட்டு விட்டீங்களா? ஆமான்னு சொன்னா இப்போ நீ என்ன பண்ண போற? தாடையை தடவியபடியே அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தபடியே பேசினான். அவனின் பார்வையில் குஸ்தி போனவள், நீங்க எப்படி எனக்கு பிளவுஸ் மாட்டி விடலாம்? உன் கழுத்துல தொங்குதே, அது என்ன? தாலி. இந்த தாலியை கட்டினவன் யாரு? நீங்க. அப்ப நான் உனக்கு யாரு? ஆ, என்ன? நான் உனக்கு யாரு என ஒவ்வொரு வார்த்தைகளும் அழுத்தி பேசினான். என்னோட என அவள் இழுக்கவும், சொல்லுடி. உன்னோட? என்னோட புருஷன். புருஷன் தான் பண்ணிவிடுவான், வேற எவன் பண்ணிவிடுவான்? கீழே போய் ஏதாவது சாப்பிட்டு வாடி, போடி என படுக்கென்று பேசிவிட்டான். அவனின் இம்மாதிரியான பேச்சு அவளுக்கு சிறு அதிர்ச்சியை ஏற்படுத்தாமல் இல்லை. பேய்ந்த பேய்ந்த வெடித்தபடியே அவனை திரும்பி திரும்பி பார்த்தபடியே கேண்டனுக்கு சென்றாள். உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவளுக்கு எழுந்ததும் சரியான பசி. அதனால் உடனடியாக ஏதாவது சாப்பிட வேண்டும் என நினைத்தாள். அவனிடம் கேட்கலாமா எனும் எண்ணம் கூட அவளிடம் இருந்தது. ஆனால் அதற்கு அவசியமே இல்லாமலே அவன் சொன்னது அவளுக்கு அதிர்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது. இப்பொழுது நடந்த வாக்குவாதங்கள் அவளுக்கு ஒரு விதமான கிளர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஓரத்தில் புன்னகையுடனே அவள் வெளியே வந்தாள். துருவன் அவளை பார்த்தபடியே, இல்லை சொல்லப்போனால் அவளை முறைத்தபடியே நெடுமாறனின் அறைக்குள் சென்றான். சொல்லு துருவன், எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டியா? பக்காவாக கலெக்ட் பண்ணிட்டேன் சார். அவள் ஒரு ஃப்ராடு. வாட்? ஆமாம் சார், அவள் பக்கா ஃப்ராடு. உங்களை எதிரி அர்ஜுன் ரெட்டியோட க்ரீப்பு. ஏய், என்ன சொல்கிற? தெளிவாக எல்லாத்தையும் விசாரிச்சியா இல்லை வாய்க்கு வந்தபடி உளறியா? நான் உளரவெல்லாம் இல்லை சார். எனக்கு நல்லா தெரியும். நான் தரவாக ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அவனோட கம்பெனியில் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லித்தான் எனக்கே தெரியும். அர்ஜுன் ரெட்டியும் இவளும் ஒரு காலத்தில் லவ் பண்ணாங்களாம். அவன் இது என்கிட்ட சொன்னான். அவனுக்கு அவள் கீப்பு தான். அதுக்கப்புறம் அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அவனுக்கு மேரேஜும் ஆனதுனால இவளை கழட்டி விட வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அந்த அர்ஜுன் ரெட்டிக்கு பொண்டாட்டி மேலேயும் ஆசை, இவன் மேலேயும் ஆசை. அதனால் ஒரே நேரத்தில் 2 பேரையும் ஓட்டிகிட்டு இருந்திருக்கான். எப்படியோ பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால் இவளை எப்படியாவது கழட்டி விடணும் முயற்சி பண்ணா. ஆனாலும் அவனால் விடவே முடியல. இவளை மறக்காமல் இருக்கவும் முடியல. 2 பேரும் இன்னுமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஊரில் இருந்தா கண்டிப்பாக என்னோட ஒய்ஃபு உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி அவளை உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கான். எங்கே நீங்கள் அவனுடைய தொழிலுக்கு போட்டியாக வந்துடுவீங்களோன்னு பயந்து அவளை ஆஃபீஸ்க்கு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கான். உங்கள் தொழில் நுணுக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை மேபி அனுப்பி வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம் சார். அப்படித்தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக உண்மையா துருவன்? பொய்யா எதுவும் சித்தரிச்சு நீங்கள் சொல்லலையே. என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் கூட 3 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் விசுவாசமாக இல்லாமல் துரோகம் பண்ணணும்னு நினைப்பேனா? அங்கே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொன்னதை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே தெரியும். அவனுக்கு மட்டும் இல்லை சார், அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருக்குமே தெரியும். இளமதியும் அர்ஜுன் ரெட்டியை பற்றியும். ஓகே, நீ கிளம்பு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார் என்ன சொல்கிறீங்க?
அவளை பேசாம இந்த ஆஃபீஸில் இருந்து விரட்டி விட்டுருங்க. துருவன், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன். சார், நான் சொல்ல வரத கொஞ்சம் என அவன் சொல்ல வருவதற்குள் நெடுமாறன் முகத்தை கோபமாக வைத்து வெடிக்க திரும்பி அவனை பார்த்த பார்வையில் துருவன் சற்று நடுங்கித்தான் போனான். செம்ம கோபத்தில் உள்ளார் என புரிந்து கொண்டவன் அறையை விட்டு வெளியே சென்றான். கோபத்தில் உழன்று கொண்டிருக்கும் அவனுக்கு இப்பொழுது கட்டுக்கடங்காமல் கோபம் அவனின் தலைக்கு மேல் ஏறி நடனம் ஆடவில்லை. அது ஒன்று மட்டும்தான் மிச்சம். அந்த அளவுக்கு அவன் கோபத்தில் இருந்தான். ஆனால் அதை அவளிடம் வெளிக்காட்ட வேண்டாம் என அவன் இப்பொழுது உறுதிமொழி கொண்டான். அவன் இப்பொழுது முற்றும் நடிக்க விரும்பினான். அவளிடம் பாசமாக இருப்பது போல், அன்பாக இருப்பது போல், காதலாக பார்ப்பது போல் அவளை முழுக்க முழுக்க ஏமாற்றி அவளை நிற்கதியில் நிற்க வைத்துவிட்டு அவளின் நெஞ்சத்தில் ரணத்தை ஏற்படுத்திவிட்டு வெளியே வர வேண்டும் என அவன் நினைத்திருந்தான். அதுவும் இப்பொழுதே இந்த நிமிடத்திலே அவன் அதை யோசித்து முடித்து வைத்திருந்தான். மடமடவென அவனின் மூளையில் பலவிதமான யோசனைகள் அரங்கேற்றம் செய்ய கொண்டிருந்தது. ஆனால் இதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்னால் அவன் எடுத்த முடிவுகள் அனைத்தும் மிகவும் நல்ல முடிவாக இருந்தது. அது அனைத்தும் தவிடுபடியாகும் வகையில் தகவல்கள் அனைத்தும், துருவனின் வாயிலிருந்து வந்த தகவல்கள் அனைத்தும் தவறுதலாக அவனின் காதில் வந்தடைந்தது. அர்ஜுன் ரெட்டியின் ஆபீஸில் அவள் வேலை செய்து கொண்டிருந்த வேளையில் துருவனின் நண்பனான கிஷோர் இளமதியின் மேல் காதல் வயப்பட்டு ஒருதலை காதலாக எத்தனை நாள்தான் சுத்தி கொண்டிருப்பது? நாமும் அவளிடத்தில் இருதலை காதலாக இனி நானும் அவளும் சுற்றி வருவோம் இந்த அலுவலகத்தில் என நினைத்துதான் அவன் அவளிடம் தன் காதலை வெளிப்படுத்தினான். ஆனால் அவளோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று நாசுக்காக சொல்லி சென்று விட்டாள். ஆனால் அதற்கு அடுத்த நாளே அர்ஜுன் ரெட்டியும் அவளும் ஒன்றாக வருவதை பார்த்தவனுக்கு பொறாமை பெருக்கெடுத்து ஓடியது. என்ன வேணாம்னு சொல்லிட்டு பணம் காசு இருக்கிறவன் பின்னாடி இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு போறியா? உன்னை என்ன பண்ற பாருடி என அவன் நினைத்து வைத்திருந்தான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியாமல் போனது. ஆனால் தற்பொழுது துருவன் அவனின் மூலம் போனில் இளமதியை பற்றி விசாரிக்கவும் இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என நினைத்து அவளை பற்றி என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ, தவறாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவளை பற்றி தவறாக பேசினான். அவனுக்கு முழுமையாக தெரியும் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அர்ஜுனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டாள் என்பது அவனுக்கு தலை முதல் கால் வரை தெரியும். ஆனாலும் எப்படி தன்னுடைய காதலை நிராகரித்து செல்லலாம் என நினைத்துதான் அவன் கற்பனை கட்டு கதையாக ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருந்தான். தன் நண்பனின் மேல் உள்ள நம்பிக்கையினால் அவன் சொல்வது அனைத்தும் உண்மை என நம்பியவன் சுற்றி இருக்கும் மற்ற எந்த ஒரு நபரிடமும் விசாரிக்காமல் துருவன் நெடுமாறனிடம் தன் நண்பன் சொன்ன அனைத்தையும் சொல்லியிருந்தான். ஏற்கனவே அவளின் மேல் கோபமாக இருந்தவனுக்கு இப்பொழுது துருவன் சொல்லிய தகவல்கள் அனைத்தும் அவனுக்கு அருவருப்பையும் வெறுப்பையும் அவளின் மேல் இன்னும் அதிகமாக ஏற்படுத்தியது. இளமதியை அடித்த பின்பு அவனுக்கு மனதை கேட்கவில்லை. ஐயோ, ஒரு பொண்ணு அடிச்சிட்டோமே, இது மிகவும் தவறான செயல் அல்லவா என அவனுக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டான். தான் செய்தது தவறு என அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான். வாயின் வழியாக இருந்த பேச்சுக்கள் இப்பொழுது கையேந்தும் அளவுக்கு வந்துவிட்டது. இது இப்படியே போனால் நன்றாக இருக்காது எனவும் அவன் யோசித்தான். அந்நேரம்தான் அவளை மேலிருந்து கீழ் வரை முழுமையாக பார்த்ததும் அவளின் கழுத்தில் தொங்கி இருந்த தாலியை பார்த்ததும் அவனுக்குள் புதுவிதமான உணர்வு ஏற்பட இவள் தன் மனைவி எனும் எண்ணம் அவனுக்குள் மேலும் இவளை நான் என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஏன் வாழக்கூடாது? மிகவும் நல்ல பெண்ணாகத்தான் தெரிகிறாள். ஒரு ஆணின் ஸ்பரிசம் கூட நம் மீது படக்கூடாது என அவள் நினைக்கிறாள். அப்படியாக தானே அன்றைக்கு ஆட்டோவில் கூட நம்மை ஏற்றிக்கொண்டு போகாமல் இருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் இழந்து விடுவேனா? இல்லை, இழக்கவும் தான் என்னால் முடியுமா? முடியாது. யாரிடமும் வராத ஒரு ஈர்ப்பு இவளிடம் எதற்கு எனக்கு வர வேண்டும்? எந்த பெண்ணிடமும் தோன்றாத என்னுடைய ஆண்மை இவளை கண்டதும் எழுந்து கொண்டது ஏனோ? அதற்குண்டான காரணங்கள் தான் என்னவோ? இவள்தான் என் வாழ்க்கையின் சரிபாதியோ? நான் தேடும் தெய்வதை இவள்தானோ? அப்படியே ஒருவேளை தெய்வதையாக இருந்தால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அரிய பொக்கிஷமாக அவளை வைத்து கொண்டாடுவேன். சிறுபிள்ளைத்தனமாக அவளின் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டேன். தாலிக்கு உண்டான அர்த்தம் எனக்கு தெரியும் தான், தெரியாமல் இல்லை. ஆனாலும் அவளின் கழுத்தில் எதற்காக நான் தாலியை கட்ட வேண்டும்? அவள் முதலில் எனக்கு யார்? எனக்கு கீழ் வேலை செய்யும் சாதாரண ஒரு பணியாள் என்றல்லவா நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவள் என்னுடைய மனைவி என்று நினைக்க என் மனது என்றோ ஏற்றுக்கொண்டதா? இதற்கு உண்டான காரணம்தான் என்னவோ?
என இவ்வாறான எண்ணங்கள் அவனின் மனதில் உணர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு நிமிடத்தில் அவள் அவனின் நெஞ்சில் சாய்ந்ததும் அவனுக்குள் ஏற்பட்டு இருந்த தாபம் கோபம் அனைத்தும் அடங்கி போனது. அவளின் நெற்றியில் அழகான ஒரு முத்தத்தை மட்டும் இட்டுக்கொண்டவன், இனி எங்கேயும் உன்னை விட்டு போக விட மாட்ட என் கண்மணியே. இனி நீ எனக்கு மட்டும்தான். உன்னை யாருக்காகவோ எதுக்காகவோ இழந்து விட மாட்ட. நீ எனக்கானவள் என அவனின் மனதில் உறுதிமொழி பூண்டான். ஆனால் துருவன் சொல்லிவிட்டு போன செய்திகள் அனைத்தும் அவனுக்கு ரணத்தை ஏற்படுத்த, பிறகு தன்னை தானே சமன்படுத்தி கொண்டவன், எவ்வளவு அழகாக காய் நகர்த்தி என்னை உன் வலைக்குள் விழ வைக்க வேண்டும் என நினைத்தாய் இல்லையா? இப்போ நான் உன்னை என் வலைக்குள்ள விழ வச்சு உன்னை ஏமாற்றுகிறேன் பார் என மனதில் கருவி கொண்டான். அதை செயல்படுத்த பல திட்டங்களையும் அவனுக்குள் வகுத்து கொண்டான். அது ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற அவள் எப்பொழுது வருவாள் என அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். இங்கு நெடுமாறனின் மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் அவளுக்கு எதுவும் தெரியாமல் எண்ணெயில் பொரித்தெடுத்த சில்லி சிக்கனை மிகவும் ரசித்து கரித்து கொறித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நிலா